ஹாய் டியர், டுடே நம்ம யூங்கி பக்கத்து ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண் முடிக்கோங்க. ஸ்டடிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா யூங்கி தான் அப்படியே கையில் ஒரு புக்கை வச்சு அப்படியே இந்த பாலை சுற்றிட்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு புக்கை வந்துட்டு கையில் வச்சு அது மாதிரி சுற்றிக்கிட்டே காலேஜ்குள்ளே வருவார். அப்போ பின்னாடி இருந்து சடனாக வந்து அவர் யாரோ ஹக் பண்ண டக்குன்னு அவர் திரும்புவார். திரும்பி பார்த்தா ஒரு பொண்ணு, நான் தான் அடிச்சிடாத அப்படின்பா. ஸோ அவரும் என்ன விளையாட்டுது புதுசு புதுசாக பண்ணிகிட்டு இருக்க தினம் எல்லோரும் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு கேட்கா. இருந்தாருண்ணா உன் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, நான் என் பாய் ஃப்ரெண்ட் தானே, பிடிச்சா என்ன அப்படிங்கிறா. ஸோ அவள் அந்த மாதிரி சொல்லிட்டு கண்ணடிக்கவும் யூங்கிக்கும் சிரிப்பு வந்துடுச்சு. ஸோ சிரிச்சுட்டே, ஆமாம் என்ன தப்பு, சரி வா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கா. இல்லை கேன்டீன் போகலாமா அப்படின்னு அவள் கேட்குறா. ஸோ அவரும் ஓகே ரியா போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரியா வந்துட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ யூங்கி வந்துட்டு காலேஜில் படிக்கிறாரு. ஓகேவா, அவருக்கு வந்துட்டு இப்போ 20 ஏஜ் ஆகுது. ஸோ இந்த சீனிங் அப்படியே கட் ஆக இப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வில்லேஜ். ஆக்சுவலாக யூங்கி வந்துட்டு சிட்டியில் இருப்பார். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜு. அங்கே வந்துட்டு ஒரு ஃபேமிலி அப்படியே காரில் வந்து இறங்குறாங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வெளியே குட்டி குட்டி பசங்க கூட விளையாடிட்டு இருப்பீங்க. உங்கள் வயசு பார்த்தீங்கன்னா 8 தான் ஆகுது. ஸோ உங்கள் வயசு பசங்க பொண்ணுங்க கூட எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்க அப்படியே கார் வந்து நிற்கிறத பார்க்குறீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு ஃபேமிலி இறங்கி வராங்க. ஒரு பொண்ணு வரா, அவங்க அம்மா அப்பா அவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க. நீங்களும் காரில் வராங்களா, நம்ம என்றைக்கு சம்பாதிச்சு இப்படி கார் வாங்குறது, அம்மா கிட்ட சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கார் வாங்க சொல்லி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு மாதிரி குழந்தைங்களாம் பார்த்தா ஆசைப்படல, அந்த மாதிரி தான் காரை பார்த்து ஆசைப்பட்டுட்டு அந்த பசங்க கூட விளையாடிட்டு இருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்கால்ல, கார்லேருந்து வந்த பொண்ணு, அவள் பேர் பார்த்தீங்கன்னா பூஜா. அவளோட வயசு பார்த்தீங்கன்னா 16 வயசு, உங்களோட சரிபாதி அதிகம். ஸோ அவளுக்கு 16 வயசு, உங்களுக்கு 8 வயசு, யூங்கிக்கு வந்துட்டு 20 ஏஜ், அவளோட கேர்ள் ஃப்ரெண்டு ரியாவுக்கு 20 ஏஜ். ஓகேவா. ஸோ இப்போது அந்த பூஜா இருக்கால, அந்த பொண்ணு வந்துட்டு அவ்வளோ சின்ன பொண்ணு தான், பட் நீங்கள் அவளோட குட்டி பொண்ணு. ஸோ அந்த பக்கம் வரும்போது குட்டி பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, நம்மளை தான் கூப்பிட்றாங்களா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவளும் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றா. அப்போ நீங்கள் என்னையே வா அப்படின்னு கேட்பீங்க. ஒன்று தான் இங்கே வா அப்படிங்கிறா. ஸோ நீங்களும் குடுகுடுன்னு ஓடி போய்ட்டு அவகிட்ட நிற்க, அவள் கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாளா. ஸோ முட்டி போட்டு நின்றுக்கிட்டு உங்கள் ஹைட்டுக்கு ஆகிற மாதிரி முட்டி போட்டு நின்றுட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் சொன்னாதான் உன்னோட பேர் சொல்லுவியா அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்க, ஆமாம் நீ சொன்னாதான் நானும் சொல்லுவேன், சொல்லு உன் பேர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கவும், என் பேர் பூஜா, இப்போ சொல்லு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பாளா. என் பேர் வயன் அப்படின்னு சொல்லுவீங்க. சரி ஓகே, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கவும், இல்லை இங்கே மந்திரம்லாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்க, எங்கள் அம்மா வீடு தான் அப்படின்ட்டு, அது எங்கள் வீடு தான் அப்படிங்கிறீங்க. பாரா உன் வீடா, நல்லதாக போச்சு, எங்களை அங்கே கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறா. எதுக்கு, நீங்கள் எதுக்கு எங்கள் வீட்டுக்கு வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை, என்னோடய அம்மா அப்பா வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க உங்களோட அம்மா கிட்ட காட்டுறதுக்கு அப்படின்னு அவள் சொல்லவும், உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போக வேண்டியதானே, ஏன் எங்கள் வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அவன் இந்த மாதிரி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க, அவளோட அம்மா அப்பா வந்துடுறாங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, யார் பாப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா இவங்களோட வீட்டில் தான் அந்த அம்மா இருக்காங்களாம்மா, அந்த அம்மாவோட பொண்ணு தான் இது அப்படிங்கிறாளா. நல்லதாக போச்சு பாப்பா, நீ வீட்டை காட்டுறியா அப்படிங்கிறாங்க. சரி வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டு கரெக்ட் அங்கே நிறைய வீடு இருக்குமா. ஸோ உங்கள் வீட்டை வந்துட்டு கூட்டிகிட்டு போய் காட்டுறீங்க. ஸோ வீடுனா கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்கும், அதனால் அவங்களுக்கு தெரியல. உங்கள் வீட்டை கூட்டிட்டு போய்ட்டு இதே எங்கள் வீடு அப்படின்னு சொல்லவும் அவங்களும் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நீங்கள் பார்க்குறீங்க, எட்டி பார்ப்பீங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டிங்களா, கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி வருவீங்கன்னு சொல்லியிருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படியே உங்களோட அம்மா அவங்க உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நீங்களும் வெளியே அப்படியே திண்ணை இருக்கும்ல, ஸோ திண்ணையில் உட்காந்துக்கிட்டு கணத்தில் கை வச்சுட்டு யாரோ வராங்க. எல்லோரும் உடம்பு சரியில்லைன்ட்டு வராங்க. என் அம்மா டாக்டரா, ஆனால் எதுக்கு அந்த அக்கா மந்திரவாதின்ச்சு, மந்திரவாதி பொண்ணா நான், ஊரில் எல்லோரும் நான் அப்படி தான் சொல்கிறாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்க, உள்ளேருந்து சத்தம் வயன் அப்படின்னு சொல்லி, அம்மா அப்படிங்களா, உள்ளவாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. நீங்களும் கொடுக்குன்னு ஓட ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு வான்னு. இப்போ உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் வந்துட்டு தனியாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம். ஸோ அந்த ரூமில் பின்னாடி அட்டைக்கு பின்னாடி வந்துட்டு இந்த மாதிரி நிறையா பொருளெல்லாம் வச்சுருப்பீங்க.
ஸோ உங்கள் அம்மா சொல்லவும் நீங்கள் போய்ட்டு அதை எடுத்து வந்து கொடுக்குறீங்க. அதை வச்சு அந்த பொண்ணுக்கு ஏதோ வந்துட்டு மந்திரம்லாம் பண்ணி ஏதோ தாயத்தெல்லாம் கட்டி விடுறாங்க. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அவங்களும் பணம் கொடுக்க அம்மாவும் அதை வாங்கிப்பாங்க. இப்போது சரி மறுபடியும் இது வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு பூஜாவோட அம்மா அப்பா கேட்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, இந்த தாயத்தை மட்டும் கழட்டாதீங்க, மற்றபடி நீங்கள் வரணுங்கிறது கிடையாது. ஒரு வேளை முடியலன்னா நீங்கள் வரலாம், எப்போ வேணால் வாங்க, நாங்கள் வீட்டிலே தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்ப அவங்களும் ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வெளியே போயிருப்பாங்க. ஸோ அப்போ நீங்கள் உங்களோட அம்மா கிட்டே வந்துட்டு, மா ஏம்மா நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குற, எனக்கு பிடிக்கவே இல்லை, எல்லோரும் நம்ம மந்திரவாதி பொண்ணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச, அப்போ உங்களோட அம்மாவும் இங்கே பாரு அப்படியெல்லாம் கிடையாது, எல்லோரும் ஒன்று அப்படி சொல்கிறாங்கன்னா தப்பு கிடையாது, உடம்பு சரியில்லாதவங்களுக்கு நம்ம குணப்படுத்தி விடுறோம், இந்த மாதிரி பவர்லாம் எல்லாத்துக்கும் கிடைக்காது வயன். ஸோ நம்ம நல்லது தான் பண்ணுறோம், புரியுதா, நம்ம நம்பி வரவங்களை நம்ம விடக்கூடாது, புரியுதா அப்படிங்க. புரியுது தான், ஆனால் ஏன் உன்னை மந்திரவாதிங்கிறாங்க, நீ உடம்ப குணப்படுத்தி தானே அனுப்புகிற, அப்படி டாக்டர் தானே அப்படின்னு கேட்க, ஸோ அவங்களும் சிரிச்சுட்டு, குணப்படுத்துகிற எல்லாரும் டாக்டர்னு உன் கணக்கில் இருந்தால் உன் அம்மா டாக்டர்னே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நீங்களும் அப்படின்னா என் அம்மா டாக்டரா அப்படின்ட்டு அது சின்ன பொண்ணு தானே, ஸோ அந்த மாதிரி ஒரு தாட்டில் நீங்கள் எப்படி வெளியே வர, இப்போது அவங்கெல்லாம் செப்பல் போட்டுருப்பாங்க வெளியே, நீங்களும் எட்டி பார்க்குறீங்க கதவு கிட்ட நின்றுட்டு. அப்போ அந்த பூஜா, ஏ குட்டி பாப்பா டாட்டா அப்படிங்கிறா. நீங்களும் டாட்டா மறுபடியும் எப்போ வருவ அப்படின்னு சொல்லி கேட்க, நானா தெரியலையே, வரமாட்டேன், ஒரு வேளை வர மாதிரி இருந்தால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ நீங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிட, அப்படின்னு சொல்லிட்டு பூஜா கேட்பா. ஸோ நீங்களும் நீ காரில் வரல, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் சிட்டியில் இருக்கோம், ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவா. சிட்டியா, அப்போ அங்கே நிறைய பொம்மையெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம், பெரிய பெரிய கடைலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நீ அடுத்த வாட்டி வரலன்னா பரவாயில்ல, ஒரு வேளை வந்தீன்னா எனக்கு பொம்மை வாங்கிட்டு வந்து தெரியா, ஒரு பார்பி பொம்மை அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ அவளும் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு போயிடுறா. ஸோ காருக்கு போனதுக்கப்புறம் எல்லாம் காரில் ஏறிப்பாங்க. நீங்களும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போகலான்ட்டு திரும்போது, ஏ குட்டி பாப்பா அப்படிங்கிறா. திரும்பி பார்த்தா அவங்க முன்னாடி வந்து நிற்பா. அவள் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு டெடி பேர் இருக்குது. நீங்கள் அப்படியே அவளே பார்த்துட்ருக்க. இந்தா இப்போதைக்கு இதை வச்சுக்கோ, நான் வர மாதிரி இருந்தால் உனக்கு பார்பி பொம்மை வாங்கிட்டு வந்து தரேன் சரியா அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. நீங்கள் வில்லேஜில் இருக்கிறீங்களா, ஸோ அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வேலை தான் பண்ணுவாங்க, ரொம்ப பணம்லாம் கிடைக்காது, ஏன்னா இந்த மாதிரி கேஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தானே கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு பணம் அதிகமாக இருக்காது, மற்ற குழந்தைங்கள்லாம் பொம்மை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. பட் உங்களுக்கு அதெல்லாம் பார்க்க ஏக்கமாக இருக்கும், பட் கேட்க மாட்டீங்க, எனக்கு விளையாட கொடுங்கலாம் கேட்க மாட்டீங்க. ஒரு நாள் யார்ட்டையும் அப்படி கேட்டதில்லை, ஆனால் ஏக்கப்படுவீங்க. பட் இவங்கக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸாக பேசுகிற மாதிரி இருக்கவும், நீ அங்கே இருந்தானே வர, அப்போ எனக்கு வாங்கிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அதனால் அவளும் வந்துட்டு உங்களுக்கு இருக்கிற பொம்மை கையில் கொடுத்துட்டு நான் வரும்போது வாங்கிட்டு வரேன்ட்டு டாட்டா காட்டிட்டு போயிடுறா. ஸோ நீங்களும் பாயெல்லாம் சொல்லிடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு 2-3 வீக் போயிருந்துருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா திரும்ப நீங்கள் எல்லாம் பசங்க கூட விளையாடிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தா அந்த பொம்மையை வச்சு தனியாக உட்காந்து விளையாடிட்டு இருக்கிறீங்க. அம்மா பார்த்துட்டு பேசுகிறாங்க, ஏண்டி எந்நேரம் பார்த்தாலும் இந்த பொம்மை கூடயே விளையாடிட்டு இருப்பியா, போயிட்டு பசங்க கூட விளையாட வேண்டியதானே, அங்கே பாரு எல்லாம் ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்க. அப்போ நீங்கள் மட்டும், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நான் இவன் கூடயே விளையாடுறேன், இவன் அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பொம்மையை வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கார், அதே கார் வந்துட்டு திரும்ப உங்கள் வாசலில் வந்து நிற்க, நீங்கள் அப்படியே எழுந்திட்டு பார்க்குறீங்க. அப்போ உங்களோட அம்மா, என்னாச்சு இவங்க திரும்ப வந்திருக்காங்க, சரியா இருக்கும்ல நினச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒன்றும் புரியாமல் அவங்க அப்படியே பார்த்துட்ருக்க. அப்போது பூஜாவோட அம்மா அப்பா பூஜாவை அப்படியே கூட்டிகிட்டு வருவாங்க. நீங்களும் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையாட்டிட்டு நிற்கிறீங்க. அப்போ அவள் அமைதியாக வந்திருப்பா, ரொம்ப உடம்புக்கு முடியல போல். ஸோ உங்களோட அம்மா கிட்ட எங்கே கொஞ்சம் என்னென்னு பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு உங்களோட அம்மா வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பேய் மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த காத்துக்கணும்னு சொல்லுவாங்கள்ல, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் பூஜாவுக்கு வந்துட்டு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. அதனால தான் இப்போ மறுபடியும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களோட அம்மா பார்க்குறாங்க, நான் தான் அந்த கழட்ட வேணான்னு சொன்னேன்ல, எதுக்காக இந்த மாதிரி பண்ணீங்க, எப்படி கழண்டுச்சு, கழண்ட முடியாதுல்ல அது அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அவளோட அம்மா அப்பா, எங்களுக்கும் தெரியல, அது கழண்டு விழுந்துச்சு, ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க.
இப்போ உங்களோட அம்மாவும் ஏதோ பண்ணி திரும்ப வந்துட்டு ஏதோ ஒரு தாயத்தெல்லாம் கட்டி அவளை கொஞ்சம் நார்மலாக்கி அதுக்கப்புறம் அனுப்பி வைக்க நீங்கள் அப்படியே எட்டி பார்த்துட்டு இருக்கிறீங்க. அம்மா வந்துட்டு உள்ளே வர வேணான்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா அவள் கொஞ்சம் சீரியஸாக இருந்தங்காட்டிக்கும், அதுவும் இல்லாமல் நீங்கள் குட்டி பொண்ணு இல்லையா, பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இருக்க சொல்லியிருப்பாங்க. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் போய்ட்டு செப்பல் போட்டுட்டு அப்படியே கிளம்புறாங்க. நீங்களும் பார்த்துட்டே இருக்கிறீங்க. என்ன அக்கா டாட்டா கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்க. ஏன்னா உடம்புக்கே முடியாமல் வந்திருப்பாள்ல. ஸோ அப்படி பார்த்துட்ருக்க திரும்ப அவள் கார்லேருந்து ஓடி வந்து குட்டி பாப்பா அப்படிங்கிறா. வந்து திரும்பி பார்த்தா அவள் கையில் பார்பி. எனக்கு வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க, இந்தா நீ தானே கேட்ட அதான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், நீ வரமாட்டேன்னு தானே சொல்லிட்டு போன, அப்புறம் எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை கட்டி பிடிச்சிட்டு கேட்குறீங்க. அப்போ அவளும் ஆமாம், ஆனால் வரத்துக்கு ஒரே ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிறா. என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, இதோ கையில் கட்டிக்கிற கயிறு அவுத்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக என்னை இங்கே கூப்பிட்டு வருவாங்க, அதனால நான் தான் அவுத்தேன். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் வேறு போயிடுச்சுன்னு சொன்னாங்க, என்னன்னு தெரில. ஆனால் நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறப்போ சரி பரவாயில்ல பார்த்து பத்திரமா இருந்துக்க டட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்கள் கணத்தில் கிஸ் பண்ண. உங்களுக்கு அக்கா தங்கச்செல்லாம் யாருமே கிடையாது. ஒரு மாதிரி அவகிட்ட ஒரு நல்ல பாண்டிங் கிடைக்கவும் நீங்களும் வந்துட்டு அவளோட கண்ணத்துக்கு முத்தம் கொடுத்து டாட்டா எல்லாம் காட்டி அனுப்புகிறீங்க. ஸோ அவளும் அப்படியே உங்களுக்கு பாய் காட்டிட்டு அனுப்புவா. இப்போ அவள் போனதுக்கு அப்புறமா உங்களோட அம்மா அப்படியே வெளியே நின்று நீங்கள் பேசினால கேட்டுருந்துருப்பாங்க. வந்து அப்படியே உங்களை முறைக்க நீங்கள் பயந்துட்டு பார்க்குறீங்க, என்னென்னே புரியாமல் ஏன் முறைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அம்மா கேட்குறாங்க, நீ தான் அவகிட்ட பொம்மை கேட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லுவீங்களா. என்கிட்ட கேட்க வேண்டியதானே, எதுக்கு வரவங்கிட்டலாம் கேட்குற அப்படின்னு கேட்பாங்க. நான் எல்லாத்துக்கிட்டையும் கேட்கல, எனக்கு அவங்கள பார்த்தா அக்கா மாதிரி ஃபீல் ஆச்சு, அதான் கேட்டேன், தப்பா அப்படின்னு சொல்லி கேட்க. அது தப்பு இல்லை, ஆனால் உனக்கு இந்த பொம்மையை கொண்டு வந்து கொடுக்கறதுக்காக அவள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. உங்களுக்கு பேயெல்லாம் பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு இஷ்யூ நிறைய இருக்குது, அதெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நிறைய சொல்கிறாங்க. உங்களுக்கு இப்போ தான் புரியுது அவள் ஜஸ்ட் உங்களுக்காக மட்டுமே இதை பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. கொஞ்ச நாள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் போயிட்டு இருக்கு. நீங்களும் அம்மா மட்டும்தான் இருக்கீங்க. இதில் உங்களுக்கு உடம்புக்கு வேறு முடியாமல் போயிட்டே இருக்கு. உங்களுக்கு பயமாக இருக்குது. அம்மா உனக்கு என்னாச்சு, நீ ஏன் ஒரு மாதிரியே இருக்க, ஏன் யாருமே இப்போல்லாம் வீட்டுக்கு வரதில்ல, உனக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்க அவங்க படுத்த படுக்கையாக இருப்பாங்க. ஸோ உங்களையும் வந்துட்டு ஸ்கூல்லாம் சேர்த்து படிக்க வைக்க முடியல. அது கொஞ்சம் வில்லேஜ் சைடு அப்படிங்கிறதுனால அதிகமாக பசங்க ஸ்கூல்லாம் யாரும் சேர்த்தவும் மாட்டாங்க. ஸோ உங்களையும் அப்படி யாரும் சேர்த்தவும் கிடையாது. இப்போது நாள் போக போக பார்த்தீங்க அப்படின்னா அம்மாவுக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போச்சு. 2 பேர் இருந்த வீட்டில் இப்போ நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. ஸோ ஒரு 1 வீக் அப்படியே தனியாகவே இருந்திருப்பீங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் உங்களை வந்துட்டு பார்த்துக்கிறது, சாப்பாடெல்லாம் கொடுக்குறது, அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த மாதிரி பொண்ணு தனியாக இருக்குது, யாராவது கூப்பிட்டு போயிட்டு பார்த்துக்கோங்க, இல்லைனா இங்கே அவ கூடயாவது யாராவது இருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஊருக்காரங்களாம் கேட்குறாங்க. ஸோ அப்போ அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பணம் காசு இருந்தால் கூட நான் பார்த்துக்கிறேன் நீ பார்த்துக்கிறேன்ட்டு அடிச்சு பிடிச்சி வருவாங்க. எதுவுமே இல்லை அப்படின்னா யார் வருவா. நல்ல வேலைக்கு அம்மாவுக்கு கடனும் எதுவும் கிடையாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை கொண்டு போயிட்டு ஒரு ஆசிரமத்தில் சேர்த்திடுறாங்க. உங்களுக்கு அப்போ வயசு வந்துட்டு ஒரு 8.5 தான் இருக்கும். ஸோ முழுசாக 9 வயசும் கிடையாது, 10 வயசும் கிடையாது. சின்ன பொண்ணு தான். என்ன நடக்குது ஏது நடக்குது எதுவுமே புரியல. கூட வந்த அம்மாவையும் காணோம். என்ன இது, இவங்கெல்லாம் சொந்தக்காரங்க தான், அப்பப்போ வந்துட்டு போவாங்க, ஏன் இவங்கெல்லாம் நம்மளை கொண்டு வந்து இப்படி ஏதோ ஒரு வீட்டில் விடுறாங்க, இது என்ன வீடு, ஏன் எல்லா குழந்தைங்கள்லாம் இங்கே இருக்காங்கன்னு எதுவுமே புரியல. ஏன்னா அது வந்துட்டு யாருமே இல்லாத குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஆர்ஃபனேஜ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி ஆர்ஃபனேஜ் அங்கே விட்டுட்டு உங்களோட சொந்தக்காரங்க உங்ககிட்ட வந்து இங்கே பாருவேன், இங்கே சேட்டை பண்ணாமல் பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் கேட்குறீங்க, என்னை ஏன் இங்கே விட்டீங்க, உங்கள் கூடயே கூட்டிகிட்டு போங்க, எனக்கு இங்கே பிடிக்கல அப்படின்னு சொல்ல, உன்னை படிக்க வைக்கிறதுக்காக தான் இங்கே சேர்த்திருக்கோம். நீங்கள் படிக்கவே இல்லை, நீ படிச்சின்னா நல்லா பெரிய பொண்ணாயிட்டு நல்லா சூப்பராக படித்து நல்ல ஒரு வேலைக்கு போகலாம், அதனால தான் நீங்கள் சேர்த்திருக்கோம். அங்கே அந்த கிராமத்தில் யாரும் உன்னை படிக்க வைக்க மாட்டாங்கல்ல, ஓகேவா, பத்திரமா இரு, அப்பப்போ அங்கிள் எல்லாம் வந்து உன்னை பார்த்துக்குறோம், புரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக வருவீங்களா அப்படின்னு கேட்க, கண்டிப்பாக வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்புவாங்க. நீங்களும் அப்படியே டாட்டா காட்டிட்டு நிற்கிறீங்க. இப்போ அவங்க போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மிஸ் எல்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் உங்களை வந்துட்டு ஏன் உள்ள வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்போ அப்படியே தான் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக பாஸ் ஆகிடுது. உங்களுக்கு இப்போ 20 வயசு ஆகுது. ஒரு நாள் கூட நாங்கள் வந்தாரோம் வந்து பார்த்துக்கிறோன்னு சொல்லிட்டு போன ஒருத்தர் கூட உங்களை வந்து பார்த்ததே கிடையாது. உங்களுக்கு 20 வயசு ஆகுது, பட் இவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்ஃபனேஜில் உங்களை படிக்க வச்சுருக்காங்க. ஸோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை வந்துட்டு படிக்க வச்சுருப்பாங்க.
ஆனால் ரொம்ப பெரிய படிப்பெல்லாம் கிடையாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு 12th கிரேட் இந்த மாதிரி வரைக்கும் படிக்க வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு மேலே படிக்கணும் இந்த மாதிரியெல்லாம் தாட்டெல்லாம் இருக்கும்ல. ஸோ என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல உங்களுக்கு. ஒரு வயசுக்கு அதுக்கப்புறமா உங்களால் அங்கே இருக்கவும் முடியல. நீங்கள் அண்ட் சாரா 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆர்ஃபனேஜ்லேருந்து ஃப்ரெண்டு. ஸோ ஓகேவா, அவளும் வந்துட்டு ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருப்பா, உங்களுக்கு முன்னேருந்தே இருந்திருப்பா. உங்களுக்காவது அம்மா யாருன்னு தெரியும், பட் அவளுக்கு அது கூட யாருன்னே தெரியாது. ஸோ சின்ன குழந்தையிலே கொண்டு வந்து அவளை விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்போ 2 பேர்த்துக்கும் சேம் ஏஜ் தான். இப்போது பார்த்தீங்கன்னா 20 வயசு வரைக்கும் அந்த ஆர்ஃபனேஜில் பார்த்துப்பாங்க. ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு எதனாவது வேலைக்கு போயிட்டு அங்கேயே தங்கறனா தங்கலாம், இல்லை தனியாக போயிருக்கிறனாலும் இருந்துக்கலாம். ஏன்னா அவங்களுக்கான ஃப்ரீடம் வேணும்ல. ஸோ பெரியவங்க ஆயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு 20 வயசு ஆனதுக்கப்புறம் உங்களுக்கும் வந்துட்டு அதுக்கு மேலே அங்கே இருக்கவும் பிடிக்கல, தனியாக நம்ம ஒரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்ட் சாரா 2 பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ஆர்ஃபனேஜ்லேருந்து ரிலீவ் ஆகிடுறீங்க. ஸோ வெளியே வந்துட்டு ஒரு ரூம் வந்துட்டு பார்க்குறீங்க. அதாவது சும்மா தெரிஞ்சவங்க அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்கள்ல, அந்த மிஸ் எல்லாம் வருவாங்கள்ல, அவங்க மூலமாக ஒரு வீடு வந்துட்டு வாடகைக்கு எடுக்கிறீங்க. அந்த மிஸ் வந்துட்டு கேட்குறாங்க, கையில் பணமே இல்லாமல் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எதனாவது பண்ணிக்கிறோம் மேம், பட் எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்களும் ஒரு வீடு கொடுக்குறாங்க. வாடகைன்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு 4-3 மாதம் ஆகுது, உங்களால் வாடகை எதுவும் கொடுக்க முடியல. அவங்களும் வாடகை கேட்கவே இல்லை. அப்போ நீங்கள் வந்துட்டு கேட்குறீங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு, எங்களால் வாடகை கொடுக்க முடியல, இந்த ஓனர் யாருன்னு சொல்லுங்கள், நாங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஒரு கொஞ்ச நாள் டைம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ அவங்க சொல்கிறாங்க, உன்னை வாடகை கொடுக்க சொல்லியெல்லாம் யாரும் கேட்கல, நீ போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மிஸ் நீங்கள் தான் எங்கள் வாடகை கட்டிட்டு இருக்கிறீங்களா இது வரைக்கும் அப்படின்னு கேட்க, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, முதல்ல ஒரு வேலை கண்டுபிடிங்க ஓகேவா, வேலை பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு முடிஞ்சால் படிங்க ஓகே, சரி எனக்கு டைம் ஆகுது போகிறேன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அவங்க தான் உங்களுக்கு இது வரைக்கும் வாடகை கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒரு நல்ல வெல்விஷர் மாதிரி தான். இப்போ நீங்களும் வந்துட்டு எங்கெங்கேயோ வேலை தேடிப்பீங்க 2 பேரும், ஒருத்தருமே வேலை கொடுக்கல. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்துட்டு ஒரு மாதிரி 2 பேரும் சோர்ந்து போயிட்டு அப்படியே ரோட்டு ஓரத்தில் ஒரு திட்டு மாதிரி இருக்குது, அந்த திட்டில் போய்ட்டு உட்காந்துருப்பீங்க. ஒருத்தர் பார்த்துக்கிறீங்க, ஒரு மாதிரி அழுகையாக வருது. ஸோ அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்க. அப்போ சாரா கேட்குறா, ஐயன் நீ சின்ன வயசில் சொல்லியிருப்பல்ல உன்னோட அம்மா மந்திரம்லாம் பண்ணுவாங்கன்னு, அப்படி உனக்கு மந்திரம்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறா. இல்லை அம்மா எனக்கு சொல்லித்தரேனாங்க, ஆனால் அதுக்குள்ளே அவங்க என்னை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல, கொஞ்சம் கூட ஞாபகம் இல்லையாடி, அதை வச்சாவது எதுனாவது பண்ணலாம்ல நம்ம அப்படிங்கிறா. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லடி, நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி வாழ போகிறோம், அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன பண்ண போகிறோம், எதுவுமே எனக்கு தெரியல, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ டக்குன்னு உங்கள் 2 பேர்த்துக்கு ஒரு ஐடியா வருது. ரோட்டோரத்தில் தானே உட்காந்துருக்கீங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறையா பேர் வந்துட்டு சின்ன சின்னதாக ஒரு ஸ்டூல் மட்டும் வச்சு கடையெல்லாம் போட்டிருப்பாங்க. அப்போ அதை பார்த்துட்டு இப்போதைக்கு நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு சாரா கேட்குறா. நீங்களும் சரி எதுவுமே பண்ணாமல் இருக்க ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாயந்தரம் டைமில் மட்டும் தான் அங்கே கடை எப்போவுமே இந்த மாதிரி ஸ்டூல்லாம் கொண்டு வச்சு போடுவாங்க. ஈவினிங் ஆனதுக்கப்புறம் வெயிலெல்லாம் போனதுக்கப்புறமா அவங்களோட வியாபாரம் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 மணி நேரம் தான். ஈவினிங் 6 மணிலேருந்து ஒரு 10 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரும் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த மிஸ் இருக்காங்கள்ல உங்களோட ஆசிரமத்தோட மிஸ்ஸு, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் சொல்லவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்க திங்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்க அதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் அங்கே அப்படியே வச்சுட்டு இந்த ஃபுட்டெல்லாம் வந்துட்டு ரோட் சைடில் செய்வாங்கள்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு சின்னதாக அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா உங்கள் மிஸ் தான் சந்தோஷமாக நல்லபடியாக பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படி போவாங்க. அவங்க சாப்பிட்டு முடிச்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வராங்க. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எல்லாத்துக்கும் சர்வ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சைடு நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா யூங்கி தான், அவர் வந்துட்டு மான்ஸில் கத்திக்கிட்டு இருக்கிறாரு வீட்டில். ஸோ அவரோட அம்மாவும் வந்துட்டு என்னப்பா ஏன் அப்படி கத்திட்டு இருக்க அப்படிங்க, சிம் அழுதுகிட்டே இருக்கான், வந்து என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவார். என்ன ஆச்சு அவனுக்கு, ஏன் அழுதுகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மேலே ஓடி போய் பார்க்க ரொம்ப குழந்தை அழுதுகிட்டே இருக்கான். என்னடா ஆச்சு இப்போ எதுக்கு அழுகுறான்னு தெரியலையே, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன், ஆனாலும் அழுதுகிட்டே இருக்கான், இவனை என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல, பயமாக இருக்குமா அப்படிங்க, நீங்கள் அவனை தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பையனை தூக்கிப்பாங்க. ஸோ இவங்கேயும் போயிட்டு கார் எடுக்க வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அம்மா கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதோ வந்துட்டு ஃபுட் பாய்சன் மாதிரி ஏதோ இருக்குது அப்படிங்கிறாங்க. குழந்தைக்கு எப்படி ஃபுட் பாய்சன் ஆகும், நான் வெறும் பால் தானே அவனுக்கு ஊட்டி விட்றோம், அவனுக்கு வெறும் பால் தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்ல, அந்த பால் தான் கொஞ்சம் பார்த்து கொடுங்க, மேபி கெட்டு போன பாலுக்கு ஏதாவது கொடுத்துட்டீங்களா என்ன,
ஆனால் ஃபுட்டில் தான் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரெடி பண்ணி டேப்லெட் இந்த மாதிரி மெடிசன்லாம் குழந்தைக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க. பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு 1 வருஷம் கை குழந்தை. எப்படா இவனுக்கு நம்ம பால் தவிர வேறு எதுவுமே கொடுக்கறது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது, இந்த பக்கம் அவரோட அம்மாவுக்கும் கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வீட்டுக்கு வரும்போது ஆல்ரெடி வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது. பார்த்தீங்கன்னா இவங்க அப்படியே இறங்கி வந்துட்டு, ரியா இங்கே என்ன பண்ணுற அப்படிம்பாரு. யூங்கி அது பையனை பார்த்துட்டு போகலான்டா வந்தேன் அப்படிங்கிறா. பையனையா அடிக்கடி எதுக்காக வீட்டுக்கு வர அப்படின்னு கேட்குறாரு. ஏன் வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரி பாவமாக கேட்க, அவரோட அம்மா தான் அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நீ உள்ளவா, அவன் ஏதோ குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்க டென்ஷனில் பேசிகிட்டு இருக்கிறான், நீ உள்ளவா அப்படிங்க. அவளும் உள்ளே வருவா. வந்துட்டு குழந்தை கூட கொஞ்ச நேரம் அப்படி பேசிட்டு சும்மா விளையாடிக்கிட்டு, ஓகே ஆண்டி நான் கிளம்புறேன், அடிக்கடி வந்து பார்க்கலாமா அப்படின்னு கேட்க, உன் வீடுமா நீ எப்போ வேணால் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பி விட்டுறாங்க அவளை. இப்போ இவங்க உள்ளே வந்ததுமே கத்துறாரு, இப்போ எதுக்கு நீ அவளை உள்ள கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்க, டேய் இங்கே பாரு அவங்க எக்ஸு தான், அதுக்காக மொத்தமாக அவாய்ட் பண்ணணுன்னு எது கிடையாதுல்ல, அந்த பொண்ணு எதுவுமே மனசில் வச்சுக்காம இவ்வளோ தூரம் குழந்தைய வந்து பார்த்துட்டு போகிறா, எப்பவுமே அவள் குழந்தை கூட இருக்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்றா, எனக்கு என்னமோ அவளுக்கு ஒன்று இன்னும் பிடிக்குதுன்னு நினைக்கிறேன், பேசி பார்க்கட்டா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க இவங்களுக்கே செம்ம டென்ஷன் ஆகிடுது. எங்கள் 2 பேர்த்துக்கும் எப்போ பிரேக்கப் ஆகிடுச்சு, என் லைஃப்பில் என்னோடய ஒய்ஃபை தாண்டி வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை, அவள் இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி எனக்கு அவள் மட்டும்தான், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு போயிடுறாரு. இப்போ அவரோட அம்மாவும், இவனுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன், இவனுக்கு ஒய்ஃப் தேவையில்லை, குழந்தைக்கு அம்மா வேணும்ல, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, இவன் போட்ட சண்டை எல்லாத்தையும் மறந்து இவன் ஒய்ஃப் இல்லைன்னு தெரிஞ்சுமே குழந்தைக்காக வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்கா, அவன் மேலே அவ்வளோ கேர் காட்டுறா, இவன் ஏன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், அப்படி இவங்க 2 பேத்துக்குள்ளே என்ன தான் சண்டை, அவள் எல்லாத்தையும் மறந்துட்டா, பட் இவன் மட்டும் ஏன் இப்படி பிடிவாதம் பண்ணுறான், பேசாமல் ரியாவே கல்யாணம் பண்ணி வச்சா கூட சந்தோஷம்தான், இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே தான் இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 1 வீக் ஆகுது, நல்லாவே சேல்ஸ் ஆகுது. இப்போ நீங்கள் அந்த பணம்லாம் கொண்டு போயிட்டு உங்கள் மிஸ்கிட்ட கொடுக்க அவங்க, இங்கே பாரு நான் உனக்கு கடனாலாம் எதுவும் பண்ணலை, நீ நல்லா இருக்குன்னு நினச்சி தான் பண்ணேன், ஸோ 2 பேரும் நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், இன்னும் நிறையா டெவலப் பண்ணுங்கள், ஓகேவா, இந்த பணம் எனக்கு வேண்டாம், இந்த பணத்தை வச்சு நல்லா டெவலப் பண்ணுங்கள், கடை மாதிரி பண்ணுங்கள், ரோட்டில் வைக்கிறத விட அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய அட்வைஸ்லாம் கொடுக்க நீங்களும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் லீவ் வேணும்ல, ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும்ல, அதனால் நீங்கள் அப்படியே லீவ் எடுத்துகிட்டு சும்மா ஜாலியாக ரோட்டில் நடந்து போயிட்டுருக்க உங்களுக்கு யாரோ உங்களை வந்துட்டு ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்கும். சாரா கிட்ட சொல்கிறீங்க, யாரோ என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குடி அப்படிங்க. ஏய் பைத்தியம், ரோட்டில் யாருமே இல்லை, நம்ம மட்டும் தான் வந்துட்டுருக்கோம், உனக்கு அதனால மனப்பிராந்தியாக இருக்கும் அப்படிங்கிறா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. ஸோ ஒரு மாதிரி பயந்து போயிட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சாரா வந்துட்டு, ஒயன் ஒரு நிமிஷம் இரு, எனக்கு ஒரு மாதிரி வயிறு வலிக்குது, நான் மெடிக்கல் வரைக்கும் போயிட்டு மெடிசன் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா. நீங்களும் பார்த்து போயிட்டு வரேனா அப்படின்னு சொல்லிட்டு வரட்டான்னு கேட்குறீங்க. பக்கத்தில் தானே நான் போயிட்டு வந்தேன் போயிடுறா. ஸோ அவள் போனதுமே நீங்கள் டெய்லியும் நம்ம சமைக்கிறதே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது, பேசாமல் ஏதாவது போய் வாங்கிட்டு வரலாமா, அந்த சராப்பிள்ளைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எப்போவுமே நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி போடுவீங்களா, நார்மலாக வீட்டில் சமைக்கிற மாதிரி சாப்பாடெல்லாம் வந்துட்டு நீங்கள் சமைச்சதே இல்லை, நீங்கள் அதாவது கடைக்குன்னு சமைக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுப்பீங்க, அதனால் நீங்கள் பார்க்குறீங்க எதுக்கு போய் கடையில் வாங்கிட்டு நாமளே செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம்னா அவளுக்கு பிடிக்கும், அதனால் தயிர் இருக்கான்னு பார்க்குறீங்க, ஃப்ரிட்ஜில் தயிர் இல்லை, சரி போயிட்டு வாங்கிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கீழே இறங்கி கடைக்கு போகிறீங்க. ஸோ கடைக்கு போயிட்டு தயிர்லாம் வாங்கிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போது யாரும் உங்களை ஃபாலோ பண்ணுற மாதிரியே இருக்குது. என்னடா அது, நமக்கு மனப்பிராந்தி அதிகமாகிட்டே போகுதோ, ஏன் யாரும் என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஆனால் பின்னாடி பார்த்தா ஒருத்தருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தருமே இல்லை, என்னது ஐயோ அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு இறுக்கமாக கண்ணை மூடிட்டு ஒரே ஓட்டமாக வீட்டுக்குள்ளே ஓடி வந்துடுவீங்க. ஸோ வீட்டுக்குள்ளே ஓடி வந்ததுமே உள்ளே வந்து பார்த்தா உள்ளே யாரோ நிற்கிறாங்க. அவ்வளோதான், செம பயம் உங்களுக்கு. யார் அப்படின்னு சொல்லி கேட்க திரும்பி பார்த்தா சாரா. ஏய் எங்கடி போன அப்படிங்கிறா. ஏண்டி நீ தானா, அது ஏண்டி அப்படி பேய் மாதிரி அந்த பக்கம் திரும்பி நின்றுட்டுருக்குற, தலை விரிச்சு போட்டு பயந்து தொலைஞ்சிட்டேன், சரி தள்ளு நான் போய்ட்டு சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் சமைக்கிறீங்களா, என்ன சமைக்கிறான்னு அவளும் வந்துட்டு
அந்த ஸ்லாப்ல உட்காந்துட்டு எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே தயிர் சாதம் தான் பண்ணுறீங்க. தயிர் சாதம் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, உனக்கு பிடிக்கும்ல அதான் போய் வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கவும், தனியாக போனியா அப்படிங்கிறா. ஆமாம் நீயும் இல்லை, உனக்கு சர்ப்ரைஸாக செய்யலான்னு பார்த்தா அதுக்குள்ள நீ வந்துட்ட, வீடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ சமைச்சு அவளுக்கு கொடுக்குறீங்க. அவளும் சாப்பிட்றா, அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஸோ தயிர் வந்து தாளித்து அந்த தயிர் சாதம் மாதிரி பண்ணால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ 2 பேரும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படிதான் நீங்கள் தூங்கிடுவீங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது, வேலைக்கு போகணும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சின்னதாக ஒரு லிட்டில் கடை, ஒரு குட்டி கடை மாதிரி வச்சுருந்துருக்குறீங்க. அதாவது மேலே வந்துட்டு வெயில் படாமல் இருக்கிறதுக்காக மட்டும் ஒரு சின்ன இது மாதிரி போட்டிருப்பீங்க. ஆனால் கூட்டம் பார்த்தீங்கன்னா நிறையா வருது. ஏன்னா மற்ற இடத்துல விட உங்ககிட்ட அமௌண்ட்டு கம்மி தான். ஸோ நீங்கள் ரொம்ப சார்ஜ் பண்ண மாட்டீங்க. அட் த சேம் டைம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நிறையா கொஞ்சம் சேர்த்தியும் கொடுப்பீங்க, மறுபடியும் கேட்டாலும் கொடுப்பீங்க. ஸோ அதனால் மற்ற கடையில் சாப்பிட்றத விட கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணி இங்கே சாப்பிட்ற ஆளுங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் பிஸ்னஸ் எல்லாம் நல்லா க்ரோத் ஆகிட்டே இருக்குது. இப்போ அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தான். அவர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ரியா வீட்டில் உட்காந்துட்டு சிம் வச்சு விளையாடிட்டு இருக்கிறா. அப்போது அவருக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ரியா இங்கே பாரு, எந்திரி, முதல்ல வெளியே வா அப்படிம்பாரு. இவங்கி என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவ கேட்குறா. எதுக்கு நீ அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டுருக்க? எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிறாரு. கல்யாணம் ஆயினா வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? நான் உன்ட்டு எதுவும் தப்பாக எதுவும் ட்ரை பண்ணலையே அப்படிங்கிறா. நீ தப்பாக ட்ரை பண்ணுறியோ சரியாக ட்ரை பண்ணுறியோ, நீ இங்கே வந்துட்டு இருந்தீங்கன்னா உனக்கு லைஃப் ஸ்பாயில் ஆகிடும். மரியாதை இங்கேருந்து கிளம்பி இனிமேல் வீட்டுக்கு வராத. குழந்தை அவன் ஏன் குழந்தை, நீ என்ன ஏதோ அவனோட அம்மா மாதிரி சும்மா தூக்கி தூக்கி வச்சுட்டு கொஞ்சிட்டு இருக்கா? எதுக்கு அவனுக்கு அம்மானு கூப்பிடுன்னு சொல்லி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஸோ அவளும் வந்துட்டு ஒரு கட்டத்தில் பஸ் அவுட் ஆகிட்டு அழுக ஆரம்பிச்சிட்றா. இங்கே பாரு, நான் அன்றைக்கி பண்ணது தப்பு தான், நீ என்னை விட்டு போன, இத்தனை வருஷம் அதோட தண்டனை எனக்கு கொடுத்ததான். ஈவன் நீ கல்யாணம் பண்ணி குழந்தை கூட பெற்றுக்கிட்ட, நான் உன்னை ஏதாவது தொல்லை பண்ணேன்னா, பட் இப்போது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல, உனக்காக கேட்கல, நான் குழந்தைக்காக கேட்குறேன் அப்படிங்கிறா. இவங்க ரொம்ப யோசிச்சுட்டு மரியாதை இங்கே கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவர் காலத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாரு. அப்போ அவரோட அம்மா வந்துட்டு இவங்க பலான்னு அரைஞ்சிருவாங்க. எதுக்கு அடிச்சிங்க அப்படின்னு கேட்க, ஏண்டா அந்த பொண்ணு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபாரின்ல இருந்த பொண்ணுடா, உனக்காக இங்கே வந்திருக்கா, இப்படி கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுற, மனசாட்சி இல்லையா உனக்கு? உனக்கு பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பு, எதுக்கு இந்த மாதிரியெல்லாம் மிருகத்தனமாக நடந்துக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ இவங்க வந்துட்டு, மா எனக்கு அவளை பிடிக்கல, அதுக்காக நான் இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை தான், ஆனால் நான் இப்படி நடந்துக்கலன்னா அவள் திரும்ப திரும்ப இதை பண்ணுவா, எனக்கு அவங்க வரது பிடிக்கல, உனக்கு புரியுதா இல்லையாம்மா, நீ பொண்ணு தானே, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, அவள் இங்கே வந்துட்டு போயிட்டு இருந்தா கண்டிப்பாக நான் அவளை ஏற்றுக்க மாட்டேன், அவளை வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க யோசிப்பாங்கல்ல, அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, அதை பற்றி அவள் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறா? எனக்கு அவ்வளோதான், என் ஒய்ஃபு இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அவங்க தான் ஒய்ஃபு, ஓகேவா? என்னால் வேறு யாரையும் அந்த இடத்துல வச்சு பார்க்க முடியாது, என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் அவளை வரக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு போயிடுறாரு. ஸோ சிம்மா அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இவங்க கிட்ட செம்மையாக விளையாடிட்டு இருப்பான். ஸோ இவங்க அவனை அப்படியே சிரிப்படுத்திட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்காரு அவரோட ரூமில் வச்சு. இப்போது ரியா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அழுதுகிட்டே அந்த இடத்துலேருந்து போகிறா. போய் காரில் ஏறி உட்காந்ததுமே அவளோட ரியாக்ஷன் அப்படியே ஒரு மாதிரி மாறுது. கண்ணால் அப்படி தொடச்சிட்டு ஒரு மாதிரி கோவமாக அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி ஃபாஸ்ட்டாக கார் எடுத்துகிட்டு போயிடுறா. இப்போ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபீஸ் போகிறேன்னு சொல்லிட்டு குழந்தைய அம்மாட்ட கொடுத்துட்டு கிளம்பியிருப்பார். ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னவர் 1 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வராரு சீக்கிரமாக. என்னடா சீக்கிரம் கார் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அம்மா வெளில வந்து பார்த்தா கை காலெல்லாம் கட்டு போட்டு வந்திருக்காரு. என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்மா, ஒன்றும் இல்லை, பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்பாரா. அவன் தூங்குறான்டா. என்னடா ஆச்சு உனக்கு, என்னடா கட்டெல்லாம் இவ்வளோ பெருசாக போட்டு வந்துருக்குற, தலைக்கு என்ன ஆச்சு, கைக்கு என்னாச்சு, காலுக்கு என்னாச்சுன்னு கேட்க, மா பைக்கில் போகிறப்ப கீழே விழுந்துட்டோமா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டு, ஒரு கார் இடிச்சிருச்சு அப்படிம்பாரு. பார்த்து போக மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எச்சா 4 திட்டிட்டு அதுக்கப்புறமா அவருக்கு மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாரு. ஸோ அதெல்லாம் அப்படி போட்டு விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீன் நீங்கள் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாரா வந்திருக்க மாட்டா. ஸோ அவளுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, பீரியட் டைம் அப்படிங்கிறனால வீட்டிலே இருந்திருப்பா. நீங்கள் மட்டும்தான் வந்து வேலையெல்லாம் பண்ணிவிட்டு ரொம்ப லேட் ஆகிடுது. என்னதான் அவள் இல்லைனாலுமே வரவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தானே ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒருத்தரே வேலை செஞ்சங்காட்டிக்கு 11 மணி ஆயிடுது. ஆனாலும் வெயிட் பண்ணி எல்லாம் சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ யாரையும் பட்னி போடக்கூடாது, நம்ம செய்கிற வேலை அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்து ஒரு வழியாக எல்லாமே காலி பண்ணி எடுத்து கடையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்புறீங்க. ஸோ அப்படியே நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது
வந்து பார்த்திங்கன்னா 11 மணி. 2 பக்கம் வீடெல்லாம் நிறையா இருக்குது. ஸோ மரம் செடியெல்லாம் இருக்கும். தட் மீன்ஸ் காடு கிடையாது, வீடு தான், சிட்டி தான். பட் இருந்தாலும் நிறைய மரம்லாம் இருக்கும். அந்த மாதிரி அழகாக தான் இருக்கும். பகலில் பார்த்தா அழகாக தெரியும், நைட்லேயும் அழகாக தெரியும். பட் தனியாக போனால் கொஞ்சம் பயமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ரொம்ப பயம் வேறையா, அந்த மாதிரி பயந்துகிட்டே போயிட்டுருக்க டக்குன்னு வந்துட்டு உங்களுக்கு தோணுது, எதுக்கு பயப்படணும், பாட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் வந்துட்டு சாங் அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா காதில் ஹெட்ஃபோனை போட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருப்பீங்க. அப்போது உங்களை யாரோ கூப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகுது. காது கேட்கல, பட் ஃபீல் ஆகுது. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. என்னது, ஏதோ நமக்கு ஃபீல் ஆச்சே, ஏன் எனக்கு ஒரு கொஞ்ச நாளாகவே இந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துகிட்டே இருக்குது, யாரும் என்ன ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஒரு வேளை யாராவது என் மேலே லவ்வில் விழுந்துட்டாங்களோ. ஆஹா, அழகாக தான் இருக்க ஒயன், இருக்கலாம், யாருக்கும் ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த மாதிரி மறைஞ்சு ஒளிஞ்சு என்னை சைட் அடிக்கிறாங்க. கண்டுபிடிக்கிறேன், சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பாட்டு சத்தம் எச்சா வச்சுட்டு கேட்க அப்படியே நடந்து போயிட்டு இருக்க. திரும்ப உங்களுக்கு அது ஃபீல் ஆகுது, யாரோ கூப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுது. காது கேட்கலான்னா ஃபீல் ஆகுது. திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா யாருமே இல்லை. என்னது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டுருக்க. மறுபடியும் உங்களுக்கு அதே ஃபீல் ஆகவும் அந்த காதில் இருக்கிற ஹெட்ஃபோன் இருக்குல்ல, ஸோ அதை அப்படியே கழட்டிட்டு இப்படி திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்த்தா இப்போவும் யாரும் இல்லை. சை, பயந்து சாவாதடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போகிறீங்க. அப்படி மறுபடியும் போகும்போது 2 எடுத்து தான் வச்சுருப்பீங்க. குட்டி பாப்பா அப்படின்னு ஒரு சத்தம். அப்படியே நீங்கள் ஸ்டாப் ஆகிடுறீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த ஒரு வார்த்தை தான் உங்களோட அந்த திங்கிங் எல்லாம் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. ஸோ உங்களோட அம்மாலாம் அப்படியே ஞாபகம் வந்து போகிறாங்க உங்களுக்கு. அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு நிற்கிறா. பார்த்ததுமே நீங்கள் அக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஓட அவள் 2 ஸ்டெப் பின்னாடி போய் நிற்கிறா. அப்போ நீங்களும் அப்படியே அமைதியாக நின்றுட்டு பூஜாக்கா அப்படிங்கிறீங்க. என்னை அடையாளம் தெரியுதா அப்படின்னு கேட்கவும், ஏன் தெரியாது, என்னை இந்த மாதிரி கூப்பிடுறது நீங்கள் மட்டும்தான். அக்கா எப்படி இருக்கீங்க, இங்கே எப்படி வந்தீங்க, நான் இங்கே இருக்கிற உங்களுக்கு எப்படி தெரியும், என்ன அடையாளம் தெரியுதா உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, எனக்கு உன்னை நல்ல அடையாளம் தெரியுது, நான் உன்னை என்றைக்குமே வாட்ச் பண்ணிட்டே தான் இருப்பேன். ஆனால் நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச, உன்னால் என்னை பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்குறா. ஏக்கா, கண்ணு முன்னாடி நின்றுட்டுருக்குறீங்க, பார்க்க முடியுதான்னு கேட்குறீங்க, என்ன பயமுறுத்துறீங்களா அப்படின்னு சொல்ல. பயமுறுத்தலை, சரி வா அப்படியே பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கேட்குறீங்க, இந்நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அக்கா இன்னுமே நீங்கள் அப்படியே அழகாக இருக்கீங்க, சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்க, சீக்கிரம் சேர்த்துடு அப்படிங்கிறா. இதை அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நல்லா எங்கேஜில் இருக்கிறப்ப செத்துட்டீங்கன்னா அதே அழகு மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறாளா. நீங்கள் சிரிச்சுட்டு, பூஜாக்கா ஆனால் நல்லா பேச கற்றுக்கிட்டீங்க போல், எவ்வளோ வருஷம் ஆச்சு, சத்தியமாக என்னால் நம்பவே முடியல நீங்கள் இங்கே இருப்பீங்கன்னு, எப்படி என்ன உங்களுக்கு தெரிஞ்சதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு, வீட்டுக்கு போகலாம் வரீங்களா அப்படின்னு கூப்பிட்றீங்க. வீட்டுக்கா, நானா அப்படிங்கிறா அவளும். ஆமாம், நாங்கள் 2 பேரும் தனியாக இருக்கோம், என் ஃப்ரெண்டு கூட நான் இருக்கேன், உங்களுக்கு தெரியுமா, அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவள் வந்துட்டு போனதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அப்படின்னு நீங்கள் அவளை கேட்க, அவள் எனக்கு எல்லாமே தெரியும், சரி வீட்டுக்கு கூப்பிட்டு போ அப்படிங்கிறா. அப்போ நீங்களும் 2 பேரும் அவ கூட பேசிக்கிட்டே அப்படியே வீட்டுக்கு கூப்பிட்டு வருவீங்க. ஸோ வந்து பார்த்தா கதவு திறக்கிறீங்க. கதவு திறந்தால் உங்களோட ரூமில் வந்துட்டு, அதாவது 2 பேருக்கு தனித்தனி ரூம் இருக்கும், சாராக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று. ஸோ உங்கள் ரூமுக்கு கதவு திறக்கிறீங்க. சாரா தூங்கிட்டு இருப்பா அவளோட ரூமில். ஸோ நீங்கள் உங்கள் ரூமுக்கு கதவு திறக்க அப்படியே பார்க்குறாங்க, அந்த டெடி பேரு, அந்த பார்பி, அந்த 2 பொம்மையும் அப்படியே வச்சுருக்கீங்க. இன்னுமா இதை நீ வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ஆமாம், எனக்கு பாசமாக ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக கிடைச்ச ஒரே கிஃப்ட்னா அது இதுதான், நீங்கள் கொடுத்தீங்கல்ல, நான் இன்னும் அப்படியே வச்சுருக்கேன் உங்கள் ஞாபகமாக அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அந்த பொம்மையை அப்படியே தொட்டு பார்த்துட்டு, இந்தாங்க பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை நீ வச்சுக்கோ, தனியாக வச்சுக்கோ, இங்கே தான் தங்கியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்க்குறா. இங்கே தான் தங்கியிருக்கேன், நாங்கள் அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்டெல்லாம் வந்துட்டு சேல் பண்ணுறோம், சீக்கிரமாக ஒரு பெரிய கடை வைக்கணும்னு ஆசை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதோ பேசிகிட்டு இருக்க. சரி வயன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு, இனிமேல் நைட் டைமில் தனியாக வராத, உனக்கு சேஃப்டிக்காக தான் நான் வந்தேன், புரியுதா, பத்திரமா இரு, டட்டா அப்படின்னு சொல்ல. இந்த இடத்துல எங்கே போக போகிறீங்க, இங்கே தூங்குங்க, அப்புறம் உங்கள் சேஃப்டிக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்து விட வேண்டியதாக இருக்கும், வீடுங்க அப்படின்னு கேட்க, என் வீடா, என் வீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் சொல்கிறா. அவ்வளோ தூரமா, ஆமாம் கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இவ்வளோ வருஷம் கல்யாணம் ஆகாமல் இருக்குமா என்ன அப்படிங்கிறா. அத்தானே உங்கள் அழகுக்கு அப்போவே உங்களை யாராவது கல்யாணம் பண்ணால் கூட ஆச்சரியம் இல்லை, அவ்வளோ அழகு நீங்கன்னு சொல்லிட்டு அப்படியே அவளை ரசிப்பீங்க. அவ்வளோ சிரிச்சுட்டு, அவ்வளோ அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குறா. ஆமாம், கொள்ள அழகு,
நான் மட்டும் பையனாக பிறந்திருந்தா வயசு வித்தியாசம் கூட பார்த்துருக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணி இருப்போங்களே அப்படிம்பீங்களா? ஓ, இந்த அளவுக்கு பேசுறியா குட்டி பாப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறா. அக்கா, நைட் டைமில் தனியாலாம் உங்களை அனுப்ப முடியாது, இங்கே தூங்குங்க, காலைல போகலாம், நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லவும், ஏன் பைக் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்குறா. இல்லை, நடராஜா சர்வீஸ் தான், உங்களை அப்படியே நடந்து கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு வருவேன் அப்படிம்பீங்க. அவளும் இல்லை பரவாயில்ல நான் போய்க்கிறேன், எனக்கு பயம்லாம் இல்லை, என்னால் இங்கேருந்து போய்க்க முடியும், நீ வீட்டில் பத்திரமா இரு, நைட் டைமில் தனியாக வராத, அதை சொல்ல தான் கூப்பிட்டு வந்தேன், சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுவா. நீங்களும் இதுக்கெல்லாம் எனக்கு ஒரு நாளைக்கு நினச்சிட்டே கேட்க, இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. பூஜாக்காக்கு ரொம்பவே தைரியம் தான், சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மாவோட ஃபோட்டோ இருக்கும், அதை எடுத்து வச்சுட்டு, மா உனக்கு ஞாபகம் இருக்கா அந்த அக்காவை, சின்ன வயசில் உனக்கு கிட்ட உடம்பு சரியில்லைன்னு வந்தாங்கல்ல, நீ கூட அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து அனுப்புனியே, அந்த அக்காம்மா இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க, எப்பயுமே உன்னை நான் பார்த்துட்டே இருக்கேங்கிறாங்க, எப்பவுமே எனக்கு துணையாக இருக்க அப்படின்லாம் சொல்கிறாங்க தெரியுமா. நீ இல்லைன்னு நினச்சி ஃபீல் பண்ண, ஆனால் உனக்கு பதிலாக உன் இடத்துல ஒருத்தவங்களை எனக்கு அனுப்பி வச்சுருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அம்மா ஃபோட்டோ பார்த்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே வந்துட்டு வேலைக்கு போகணும்ல. ஸோ நீங்கள் சாரா 2 பேரும் வேலைக்கு போக அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நிற்குது. நல்லா ரிச்சான பசங்க தான், எல்லாம் வந்துட்டு ஃபோனில் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே பயந்து போயிருப்பீங்க, என்னடா பண்ணுறானுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு உங்கள் கடையில் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ கொடுப்பாங்க போல். ஸோ ரிவ்யூ எல்லாம் கொடுத்துட்டு, இந்தாங்க பணம், நிஜமாகவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ரிவ்யூ தான் கொடுப்போம் ஓகேவா, ஏன்னா நிஜமாகவே நல்லா இருந்துச்சு, அப்புறம் ஆல் தி பெஸ்ட், பெரிய கடையாக வைக்க வாழ்த்துக்கள் நல்லா சொல்லிட்டு போகிறாங்க. எங்கே இருந்துடா திடீர்னு இப்படிலாம் நல்லவங்க வராங்க, நேற்று இருந்து எனக்கு ஒரே நல்லதாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி நல்லா இருக்குல்ல, பிளெஸ்ஸிங்காக இருக்குது. இன்றைக்கும் சாரா வந்துட்டு வேலைக்கு வரல, ஸோ நீங்கள் மட்டும்தானா, அதனால் அக்கா வேறு நேற்று சொல்லிட்டு போனாங்களே பூஜா அக்கா லேட்லாம் இருக்காத, சீக்கிரமாக கிளம்பிடணும், அதனால் ஒரு 6 மணிக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுவீங்க. அப்படியே வீட்டுக்கு போகவும் அந்த இன்ஃப்ளூயன்சர் பையன் இருக்கால, அவன் வந்துட்டு போகிறப்போ உங்களோட ஐடி வாங்கிட்டு போயிருந்துருப்பான், இன்ஸ்டா ஐடி. ஸோ நீங்களும் கொடுத்துருப்பீங்க, அவனுக்கு ஒரு லிங்க் அனுப்புகிறான். ஸோ அதை நீங்கள் பார்த்தா உங்கள் கடையில் சாப்பிட்ட வீடியோ தான் போட்டிருக்கான். அது கமெண்டெல்லாம் போய் பார்க்குறீங்க, எல்லோரும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிக்கிறாங்க, ப்ரோ நானும் இங்கே சாப்பிட்ருக்கேன் போ, அந்த 2 பொண்ணுங்களும் வந்துட்டு சமையல் சமைச்சு கொடுப்பாங்க, மறுபடியும் 10 கேட்டால் கூட கொடுப்பாங்க, எக்ஸ்ட்ராலாம் சார்ஜ் பண்ணவே மாட்டாங்க, அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா பாசிட்டிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அவனுக்கு வீடியோ நல்லா வைரல் ஆகுது, உங்களுக்கும் நல்ல ப்ரேயர் கிடைக்குது. ஆஃப்டர் 1 மந்த் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், உங்களோட அப்படி அத்தனை பேர் வராங்க, அவங்க 2 பேர்த்தால சமைக்கவே முடியல, ஆள் போட்டு சமைக்கிற மாதிரி ஆயிடுச்சு, நல்லாவே பிஸ்னஸ் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஸோ வித்தின் 1 மந்த்லேயே நீங்கள் ஒரு ஹோட்டலே வந்துட்டு நடத்துகிற அளவுக்கு ஆயிடுச்சு, அதாவது ஒரு ஹோட்டல் கடை மாதிரியே வச்சுட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் யூங்கி வந்துட்டு அந்த வழியாக வேலைக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு வந்திருப்பார். ஸோ அப்படியே வந்து உங்கள் கடையில் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணிடுறாருன்னா, அவரோட வேலட் இருக்குல்ல அதை அங்கேயும் விட்டுட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அவரோட பில்லெல்லாம் கொடுத்துட்டு திரும்ப அந்த டேபிளை க்ளீன் பண்ணுறதுக்கு போகும்போது பார்க்குறீங்க வேலட் அங்கே இருக்கும். என்னடா அது, இந்த கஸ்டமர் இங்கே விட்டுட்டு போயிட்டார் போலையே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை திறந்து பார்க்குறீங்க. அட்ரஸ் எல்லாம் இருக்குது, அட்ரஸை பார்த்து தான் உங்களுக்கு செம ஹாப்பி. பார்த்தா அதில் ஃபோட்டோ வேறு வச்சுருக்கு, என்ன தெரியுமா, பூஜா இருக்காங்கல்ல, ஸோ அவங்களும் இவரும் இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. ஸோ 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. பூஜா அக்காவோட ஹஸ்பண்டா இவர்? அன்றைக்கி பூஜாக்கு இந்த ட்ரெஸ் தான் சொன்னாங்க, அப்படின்னா அவங்கள பார்க்க போகிறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாரா கூப்பிட்றீங்க. சாரா ஒரு முக்கியமான வேலை, நான் வெளில போகிறேன், கடை பார்த்துக்க அப்படிங்க. ஏய் பீக் ஹவர் டி, எல்லாம் வந்துட்டுருக்காங்க, நான் ஒருத்தி என்ன பண்ணுவேன் அப்படிங்க. ப்ளீஸ் டி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அவங்க இம்பார்ட்டண்ட்டான பர்சன் என்னோடய லைஃப்பில், ஸோ அவங்க வாலெட் இங்கே விட்டு போயிட்டாங்க, நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரணும், அவங்களுக்கு டீட்டெயில் முக்கியமான திங்ஸ் எல்லாம் இதில் இருக்கும்ல, ஸோ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து கிளம்ப. அவளும் சரி போய் தொலைன்னு விட்டுருவா. இப்போ நீங்கள் அந்த அட்ரஸை வந்துட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுறீங்க. வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசில் ரொம்ப சின்னது இல்லை, நல்லா இருக்காண்ணா. ஸோ நீங்கள் ஆட்டோவிலேருந்து இறங்கி அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா உள்ளே போயிட்டு பெல் அடிக்கிறீங்க வாசல் நின்ட்டு. அப்போ வந்துட்டு எங்களோட அம்மா தான் கதவு திறக்கிறாங்க. ஸோ யார்மா நீ அப்படிங்க. பூஜாக்கா வீடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எப்போவுமே யூங்கி வீடாக தான் கேட்பாங்க, பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பூஜாக்கா வீடாங்கவும், ஆமாம்மா உனக்கு அவங்கள தெரியுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அவங்கள எனக்கு சின்ன வயசுலேருந்து தெரியும், அவங்க ஹஸ்பண்ட் கடைக்கு வந்திருந்தார், வேலட் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லவும், சரிம்மா கொடு அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. நீங்களும் சரி நான் கிளம்புறேன்னு சொல்லவும், எங்கே போகிற, உள்ளவா வந்துட்டு போ, பூஜா வேறு தெரியும்னு சொல்லியிருக்க, உள்ளவா அப்படிங்கிறாங்க. ஆ ஆ ஆ இது வரேன் ஆண்டி,
கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பூஜாவை பார்க்குற ஹாப்பியில் வந்துட்டு உள்ளே போவீங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த கதவுக்கிட்ட கால் எடுத்து வைக்கும்போதே அப்படியே கதவுக்கு நேராக வந்துட்டு ஒரு ஃபோட்டோ நீங்கள் பார்க்குறீங்க. அப்படியே செம்ம ஷாக் உங்களுக்கு. பூஜாவோட ஃபோட்டோ தான், மாலைலாம் போட்டு பொட்டெல்லாம் வச்சுருக்காங்க. அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆண்டி யா அது அப்படின்னு சொல்லி கேட்க, ஏம்மா உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எப்போ மாலைலாம் போட்டிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க பாஸ் ஆகிட்டாங்கம்மா, அவங்க இறந்துட்டாங்க, உனக்கு தெரியாதா டெலிவரி டைமில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, அப்போது அவங்களும் வந்துட்டு ஒரு மாதிரி உங்களை உட்கார வச்சு காஃபியெல்லாம் போட்டு கொடுத்து, உனக்கு அவளை எப்படி தெரியும், ரொம்ப நல்ல பொண்ணு, என் பையனுக்கு பொருத்தமான பொண்ணு, ஆனால் இப்படி பாதையில் போவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க. அவங்களுக்கு கை காலெலாம் நடுங்குது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு துணைக்கு வீடு வரை கொண்டு வந்து விட்டு போயிருப்பாங்க. எப்போ இறந்தாங்கன்னு கேட்டால் 1 வருஷம் ஆச்சு அப்படிங்கிறாங்க. உங்களால் நம்பவே முடியல. எனக்கு வந்து சேர்ந்தது கனவா இல்லை நிஜமாவே தானா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கா. மேலே குழந்தை அழுகிற சத்தம். ஆண்டி மேலே ஏதோ சத்தம் அப்படின்னு கேட்க, அது பூஜாவோட பையனா, இதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே கையில் வச்சு அவனை ஆட்டிகிட்டே இருக்க. அவன் அழுதுகிட்டே இருக்கான். நான் பார்க்கட்டா அவனை அப்படின்னு கேட்குறீங்க. இந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. நீங்களும் அந்த குழந்தைய வாங்கிட்டு பேர் என்ன அப்படின்னு கேட்க, சிம் சிம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அவன் பார்க்கறதுக்கு அப்படியே வந்துட்டு அழகாக அவ்வளோ க்யூட்டாக இருக்கான். ஸோ ஜிம்மியோட ஏஐ பிக் வச்சுக்கோங்க, சின்ன வயசு குழந்தை ஏஐ பிக்கு. ஸோ அதை இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ க்யூட்டாக இருக்கான், ரொம்ப அழகாக இருக்கான் அப்படிங்க. ஆமாம், அம்மா மாதிரியே இருப்பான். சரி எதாவது சாப்பிட்றியாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை ஆண்டி வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் மா அடிக்கடி வந்துட்டு போ அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களை யாருன்னே தெரியாது, திடீர்னு வான்னு சொன்னால் என்னென்னு தோணும் அப்படின்னு கேட்க, பூஜாவுக்கு சொந்தக்காரங்க அதிகமாக கிடையாது, நீ மட்டும்தான் பூஜாவோட சொந்தம்னு சொல்லிட்டு வந்திருக்க, அதனால தான் நீ அடிக்கடி வந்துட்டு போனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். மேபி அவள் இதை பார்த்துட்டு இருந்தானா அவளுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு பேசுகிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக வரேன் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரே குழப்பத்தோடு நடந்து போயிட்டே இருக்கிறீங்க. உங்களால் நம்பவே முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வேலெட்டு கொடுத்துருந்துருப்பீங்க ஃபஸ்ட்டே. என்னது 1 மாதத்துக்கு முன்னாடி நான் அக்காவை பார்த்தனே, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கன்ஃபியூஷன்லேயே போயிட்டுருக்கீங்க. ஸோ கடைக்கு போயிட்டீங்க. கடைக்கு போனால் வேலையெல்லாம் முடிஞ்சு சாரா வந்துட்டு கிளம்பலாம் அப்படிங்கிறா. இல்லடி நீ போ, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அன்றைக்கி ஃபுல்லாக ஹோட்டல்லையே இருக்கீங்க, கடையெல்லாம் சாத்திட்டு உள்ளே இருக்கீங்க. அப்போது உங்களுக்கு ஏய் குட்டி பாப்பா அப்படின்னு ஒரு சத்தம். அப்படியே பக்குனாயிட்டு திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா பூஜா அங்கே நிற்கிறா. அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சு போய் செவசோடு ஒட்டி நிற்கிறீங்க, பயந்துட்டீங்க. அப்போ அவளும் சிரிச்சுட்டே, என்ன வீடு வரைக்கும் வந்திருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறா. அப்படின்ட்டே ஒரு மாதிரி திக்கிட்டே இருக்கவும், பயப்படுறியா என்னை பார்த்து, என்னை பார்க்க பயமாக இருக்கா அப்படின்னு கேட்குறா. அவளோட ஃபேஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட்டு, அவளை பார்த்து பயப்பட முடியுமா. ஸோ உங்களுக்கு பயம் இல்லை, ஆனால் ஷாக்கு, இது எப்படிடா பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி. அக்கா நீங்கள் அப்படின்னு கேட்க, அத்தை சொன்னாங்கள்ல அது நிஜம்தான், நீ பேசுகிறது என்னோட ஆவிக்கிட்ட தான், ஒரு மாதிரி வேடாக இருக்குல்ல உனக்கு அப்படிங்கிறா. என்னக்கா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயந்துகிட்டே இருக்க. ஆமாம் வயன், நான் 1 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்துட்டேன், என் பிள்ளை பிறந்ததுமே இறந்துட்டேன். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் கேட்கலான்னு தான் இங்கே வந்தேன், கேட்கலாமா வேணாமான்னு தெரியல அப்படிங்கிறா. என்கிட்ட என்ன ஹெல்ப்பு, முதல்ல எனக்கு எப்படி நீங்கள் தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிடுறீங்க. ஸோ உங்களுக்கு அவளை பிடிக்குன்னா, பட் இருந்தாலும் பயம் வரும்ல, ஒரு பேய்கிட்ட பேசுகிறோன்னா உசுரே போயிடும்ல. அப்போ பேசுகிறது நல்லாவே உங்களுக்கு புரியுது, ஒரு மனுஷக்கிட்ட பேசுகிற மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் அது ஆன்மா அதே சொல்லுது நான் பேயின்ட்டு. அப்போ எப்படி இருக்கும், அப்படியே கதவை திறந்துட்டு ஒரே வட்டமாக ஓடிடுறீங்க. ஸோ நீங்கள் ஓடுனதுக்கும் அவள் வந்துட்டு ஒரு மாதிரி சேடாக ஃபேஸ் ஆகிடுது அவளுக்கு, அவளை கண்டு நீங்கள் பயந்துட்டீங்க அப்படிங்கிறதுனால. ஸோ அப்படியே அவள் வந்துட்டு கதவை பார்க்குறா, அந்த கதவை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடுது. ஸோ கடை பத்திரமா இருக்கணும்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அவளும் அப்படியே வந்துட்டு உங்கள் சேஃப்டிக்காக உங்களை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருப்பா. உங்களுக்கு தெரியுது அவள் ஃபாலோ பண்ணுறான்னு. நீங்கள் வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க பயந்துட்டே தான். பட் ஒரு இடத்துல மனசு கேட்காம நின்று திரும்பி பார்த்து, அக்கா எப்படி நீங்கள் என் கண்ணுக்கு தெரியுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கும் தெரியல, நான் 1 வருஷமாக உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன்,
ஆனால் திடீர்னு நீ என்னை பார்த்துட்ட, என்னாலே நம்ப முடியல, அதான் கேட்டேன். நான் உனக்கு தெரியும் நான் அன்னைக்கே கேட்டேன்ல அப்படிங்கிறா. எத்தனை ஒரு வருஷமாக என்ன ஃபாலோ பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, உன்னை ஆசிரமத்தில் சேர்த்துனதுலேருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு எனக்கு தெரியும் நீ அங்கே தான் இருக்கேன்னு. ஸோ அப்பப்போ வருவேன், உன்னை பார்ப்பேன். ஆனால் நீ என்னை பார்த்ததில்ல. கூட்டத்தில் உட்காந்துருப்ப, ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்ப, இல்லைன்னா விளையாடிட்டுருப்ப. ஸோ தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டு போயிருக்கேன். ஏன்னா என்னால் அந்த டைமில் உன்னை என் வீட்டுக்கு கூப்பிட்டு போக முடியாது. அட் த சேம் டைம் நீ கஷ்டப்படுறத பார்க்கவும் முடியல. அதனால தான் தூரமாக இருந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறா. ஆஃப்டர் அவள் இறந்ததுக்கப்புறம் கூட உங்களையே ஃபாலோ பண்ணிட்டே தான் இருந்திருப்பா. உங்களால் நம்பவே முடியல. அக்கா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நிஜமா அப்படின்னு கேட்க, நான் என்கிட்ட போய் சொல்ல போகிறேன், சரி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்டில் 2 பேரும் அப்படி உட்காந்துருப்பீங்க. ஸோ வெளியே யாராவது பார்த்தா நீங்கள் மட்டும் இருக்கிற மாதிரி தெரியும், பட் உங்களுக்கு அவ கண்ணு தெரியறா. அப்போது நீங்கள் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் பையன் பிறந்தப்போ இறந்துட்டீங்கன்னு உங்கள் அத்தை சொன்னாங்க, நிஜம்தானா அது அப்படின்னு கேட்க, பையன் பிறந்தப்போ இறந்தது நிஜம்தான், ஆனால் அவனால் நான் இறக்கலை அப்படிங்கிறாங்க. புரியலக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பையன் உன்கிட்ட நான் ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் கேட்கட்டா? இது வரைக்கும் நான் உனக்கு எதுவுமே பண்ணதில்லை, ஆனால் இப்படி ஹெல்ப் கேட்குறேன்னு தப்பாக்கிதுன்னு நினச்சிடாத, எனக்கு வேறு யார்கிட்ட கேட்குதுன்னு தெரியல அப்படிங்கிறா. நான் ஏன் தப்பாக நினைக்க போகிறேன், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அப்போ அவளும், பையன் என்னோடய ஹஸ்பண்டையும் குழந்தையும் கொஞ்ச நாளைக்கு பத்திரமா பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. ஏன்க்கா, அவங்க நல்லா தானே இருக்காங்க, உங்கள் அத்தை இருக்காங்க பார்த்துக்கிறாங்க அப்படிங்க. இல்லை, உனக்கு ஒரு உண்மையை நான் அப்புறமா சொல்கிறேன், பட் இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு அவங்க கூட நீ இருக்க முடியுமா அங்கேயே அப்படின்னு கேட்கவும், அக்கா நான் எப்படி திடீர்னு போய் உங்கள் வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்க, அவள் ஏதோ ஐடியா கொடுக்குறா. ஸோ நீங்களும் நிஜமாக இதெல்லாம் பண்ணணுமான்னு கேட்க, கண்டிப்பாக பண்ணணும், இல்லைனா அவங்களோட உயிருக்கே ஆபத்து, ப்ளீஸ் எனக்கு இதை ஹெல்ப் மட்டும் பண்ணுறியா அப்படின்னு கேட்டுட்டு ரொம்ப பொலைட்டாக கேட்குறா, ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறா. உங்களால் நோ சொல்ல முடியல. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு சாரா கிட்டே சொல்கிறீங்க, இந்த மாதிரி நான் ஒரு கொஞ்ச நாளைக்கு வேறு ஒருத்தங்களோட வீட்டில் இருக்க போகிறேன், இதெல்லாம் தான் பிரச்சனைன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அவளால் நம்பவே முடியல, உன்னால் பேயெல்லாம் பார்க்க முடியுதா, அன்னைக்கு கேட்டதுக்கு இல்லைன்னா அப்படிங்கிறா. பேய்னு சொல்லாத அவங்கள, அவங்க என் பூஜாக்கா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பூஜாக்கா தாண்டி, ஆனால் அவங்க பேய் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அப்போது ஆமாம் பேய் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காதுக்கும் சத்தம் கேட்க, ஏன்டி மிமிக்கிரி பண்ணுற அப்படின்னு அவள் உங்களுக்கு கேட்குறா. நான் எங்கே மிமிக்கிரி பண்ணேன், பூஜா அக்கா தான் பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் சாரா நான் தான் பேசுகிறேன், பூஜா அக்கா நல்லா இருக்குதா பேய் அக்கா நல்லா இருக்குதா, என்னென்ன பேய் அக்காங்கிற அப்படிங்கிறா. பூஜா தான், அவளுக்கு காது கேட்குது நல்லா பூஜா பேசுறது, ஆனால் கண்ணுக்கு தெரியல, பயந்து பிள்ளைக்கு காய்ச்சலே வந்துருச்சு. ஸோ அப்படியே தான் நீங்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு பத்திரமா இரு, ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் அவங்க வீட்டில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறீங்க. இப்போது கரெக்டாக நீங்கள் அவங்க வீட்டுக்கு போகவும் பார்த்தா அந்த ஆண்டி வாசலில் நிற்கிறாங்க. ஸோ கேட்டுக்கிட்டு நின்றுருப்பாங்க. நீங்கள் அந்த ஆண்டி பார்த்து, ஆண்டி ஹாய் அப்படிங்கிறீங்க. வாமா வயன், என்னது கையில் ட்ரெஸ் பேக்கெல்லாம் வச்சுருக்க, எங்கே கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, ஆமாம் ஆண்டி, இந்த ஏரியாவில் ஏதோ ஒரு வீடு, எந்த வீடுன்னு தெரியல, குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க, ஸோ அதுக்கு தான் வந்தேன், வீடு வேறு தெரியல அப்படின்னு சொல்ல, இரு அந்த வீட்டு புரோக்கர் அனுப்பின பொண்ணு நீயா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இவங்க ஒரு வீடு புரோக்கர் கிட்டே சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி. ஆமாம் அவர் தான் அனுப்புனார், உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. அட ஒயன், நான் தான் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், தனியாக பார்த்துக்க முடியல, எனக்கு வயசாகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன்டா, நீ தானா அது அப்படிங்கிறாங்க. ஆண்டி நீங்கள் தானா, எனக்கு சிம்னா ஓகே தான்ப்பா, சரி வரட்டா, என்னை எடுத்துக்கிறீங்களா வேலைக்கு அப்படின்னு கேட்பீங்க. உன்னை எடுத்துக்காமையா, வா வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த ஃபோட்டோ பார்க்குறீங்க. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு நீங்கள் ஒரு குட்டி ஸ்மைல், அந்த ஃபோட்டோவில் இருக்கிற பூஜா அப்படியே சிரிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. நீங்களும் அப்படியே சிரிச்சுட்டே அங்கேருந்து போகிறீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ரூம் கொடுக்குறாங்க, நீங்கள் அப்படியே அங்கே இருந்துக்க. இப்போ இவங்க வந்துட்டு வேலைக்கு போகிறதுக்காக காலையில் கிளம்பி வருவார். வந்து பார்த்தா நீங்கள் அப்படியே பெட்டையும் கைமா நிற்கிறீங்களா. யாருமா அந்த பொண்ணு அப்படின்னு கேட்பாரு. நான் தாண்டா வேலைக்கு கேட்டிருந்தேன், ஸோ வந்திருக்காங்கப்பா ஏன்னா பார்த்துக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லவும், ஓகே இங்கே தான் இருக்க போகிறாங்களா அப்படின்னு கேட்க, ஆமாம் எல்லா டைமும் என்னால் பார்த்துக்க முடியாதுல்ல சிம்சிவேன், அதனால தான் அந்த பொண்ணுக்கு ஓகே தான், சரிடா நீ வேலைக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுவாங்க. அவரும்
ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். நீங்களும் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவீங்க. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் அங்கே இருந்திருப்பீங்க. சிம் கூட நல்லா அட்டாச்மெண்ட் ஆகிட்டீங்க. இந்த ஒரு மாதத்துலேயே உங்களுக்கு அடிக்கடி வந்துட்டு தெரியுற ஒரே விஷயம், ரியா அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்கா. ஆனால் யூங்கி இல்லாத டைமில் வரா. ஸோ நீங்கள் உங்கள் ரூமில் போய் உட்காந்துக்கிறீங்க, டோராக லாக் பண்ணிக்கிட்டு சிம் வந்துட்டு அப்படி கையில் வச்சுருக்கீங்க. ஸோ பூஜாவோட அத்தை பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேம்மா, அவனை பார்த்துக்க, நான் காலையில் தான் வருவேன், கோச்சுக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பரவாயில்ல ஆண்டின்னு சொல்லிட்டு நீங்களும் அவங்கள அனுப்பி வச்சுட்டு நீங்கள் அப்படியே சிம்மை வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு, அக்கா பூஜாக்கா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ டக்குன்னு அப்படியே உங்கள் முன்னாடி வந்து நிற்பா. குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கிற, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிறா, ஏன் குழஞ்சிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவளும் வந்துட்டு அப்படி சிம் ஒரு மாதிரி தடவரா. பட் அவளோட கையும் குழந்தை மேலே பட மாட்டேங்குது. ஒரு மாதிரி அவள் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்க. நீங்களும் இப்போ என்ன உனக்கு அவனை தொட்டு பார்க்கணுமா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுகுவா. சிம் வேற அவனுக்கும் தெரியும் போல் அவளோட அம்மா. ஒரு மாதிரி பார்த்துட்டு சிரிக்கிறான். அக்கா இங்கே பாரு, அவனுக்கு நீ தெரியறேன்னு நினைக்கிறேன், சிரிக்கிறான் பாரு உன்னை பார்த்து அப்படிங்க. அவளுக்கு ஷாக்காக இருக்குது. இரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் தள்ளியே போய் வேறு பக்கம் நிற்கிறா. அந்த பக்கம் பார்த்து சிரிக்கிறான். அவள் எந்த பக்கம் நடந்தாலும் அதே பக்கம் இவனும் பார்க்குறான், சிரிக்கிறான். தூக்கிக்கிற மாதிரி கை, அதாவது தூக்கிக்க சொல்லி குழந்தைங்க கை நீட்டோம்ல, அந்த மாதிரி கையெல்லாம் நீட்டுறான். அவளுக்கு ரொம்ப அழுகையாக வருது. அப்போ அவனால் என்ன பார்க்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்க. நீங்களும் அழுகாதக்கா, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், இப்போ என்ன உனக்கு அவனை தூக்கிக்கணும் தானே அப்படிங்க. ஆனால் முடியலல்ல அப்படின்பா. இரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவள் நிற்கிறாள். ஸோ அவகிட்டே வந்து அப்படியே நிற்பீங்க, செவத்தோடு சாஞ்சு நிற்கிற மாதிரி. அப்புறம் அவளோட சோல் பார்த்திங்கன்னா உங்களோட பாடியில் வந்துட்டு போயிடும். அதாவது நம்மளோட பாடிக்கு ஒரு சோல் வரும்ல, ஸோ அந்த மாதிரி பேய் பிடிக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன், அதை ஈஸி சொன்னால் புரியும். ஸோ அந்த மாதிரி அவள் வந்துட்டு உங்கள் உடம்புக்குள்ளே வந்திருப்பா. அப்போ அப்படியே அவள் 2 கையும் பார்க்குறா. அவளால் வந்துட்டு மூவ் பண்ண முடியுது. ஸோ அவள் கையில் பார்த்திங்கன்னா இப்போது குழந்தை எடுக்க முடியும். ஸோ அப்படியே போய்ட்டு சிம்மை எடுப்பா. எடுக்கிறது என்னமோ உங்கள் உடம்புலேருந்து தான், பட் ஃபீலிங் வந்துட்டு அவளோடது. அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துட்ருக்கா. நல்லா இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் தான் அவனை தூக்குறீங்க, ஆனால் அவங்க உடம்புல இருக்கிறது பூஜா. ஸோ ஒரு மாதிரி அழுதுட்டு வந்து குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு முத்தம் கொடுத்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி அவளுக்கு எவ்வளோ ஆசை இருக்குதோ அத்தனை ஆசை அந்த குழந்தை மேலே அப்படியே முத்தம் கொடுத்து தீர்த்துடுவா. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு இப்போ டக்குன்னு அவள் வெளியே வந்துடுவா. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டு ஒரு மாதிரி உங்களுக்கு பாடியில் பெயினாக இருக்க மாதிரி இருக்குது. என்னக்கா இந்த கணக்கிற, எனக்கு உடம்புலாம் வலிக்குது அப்படின்னு நீங்கள் சொல்ல, ஏன் நீ இப்போ எவ்வளோ பெரிய ஹெல்ப் எனக்கு பண்ணியிருக்க தெரியுமா அப்படிங்க. இதில் என்ன பெரிய ஹெல்ப்பு, அவ்வளோ சீக்கிரமாக போதுமா உனக்கு, இவ்வளோ சீக்கிரம் வெள்ளன்ட்ட, இன்னும் கொஞ்ச நேரம் நீ அவனுக்கு கொஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டிட்டு நிற்கிறீங்க. ஸோ அவளும் இங்கே பாரு, ஒருத்தவங்களோட பாடியெல்லாம் இந்த மாதிரி ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது, எனக்கு போதும், இதுவே போதும், இனிமேல் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன், நீயும் எனக்கு கூப்பிடாது சரியா அப்படிங்கிறா. ஏன் அதனால் என்ன, நீ குழந்தைய தூக்கணுன்னு தானே ஆசைப்பட்ட, உனக்கு எப்போல்லாம் அவனை தூக்கி கொஞ்சம்னு ஆசைப்பட்டோ அப்போல்லாம் எனக்குள்ளே வந்துக்கோ, ஓகேவா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோ சந்தோஷமாக சிரிச்சிட்டே இருக்க. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, அக்கா எனக்கு இங்கே ஏதோ ஒரு மாதிரி சஸ்பீசியஸாகவே இருக்குது, இங்கே ஒரு பொண்ணு ரியான்னு சொல்லிட்டு வரா, ஆனால் அது உன் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் வந்துட்டு போகிறா, குழந்தைய தூக்கிக்கிறா, என்கிட்டயே கொடுக்க மாட்டேங்கிறா, அவள் வந்துட்டு போகும்போதெல்லாம் இவனுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது அப்படிங்க. அப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் வந்துட்டு பூஜா சொல்கிறா. அவளுக்கு சிம் பிறந்தப்போ ஹாஸ்பிட்டலில் படுத்துருந்துருப்பா. அப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருந்துருப்பாங்க. பூஜாவோட அம்மா அப்பா கூட வந்துட்டு போயிருந்துருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸில் பிஸியாக இருந்திருப்பாங்க. ஸோ வந்துட்டு போயிருந்துருப்பாங்க. அப்போ இவள் படுத்துட்டு இருக்கும்போது அத்தை வெளியே இருந்திருப்பாங்க. அப்போது உங்களை பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் சொல்ல, யாருன்னு சொல்லிட்டு பூஜா கேட்க, ரியா தான் வந்திருப்பா. ரியாவை யாருன்னே பூஜாவுக்கு தெரிஞ்சிருக்காது. யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யுங்கியோட ஃப்ரெண்டு, காலேஜ் படிக்கிறப்போ ஒன்றா படித்தோம். ஸோ ரொம்ப நாள் டச்சில் இல்லை, இப்போ தான் நான் ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்திருக்கேன். ஸோ கேள்விப்பட்டேன் குழந்தை பிறந்துக்குன்னு, பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்போது பூஜாவும் சந்தோஷமாக வந்துட்டு குழந்தைகள்லாம் காட்டியிருப்பா பார்த்துக்குங்கன்னு சொல்லிட்டு. யூங்கி பார்த்தீங்க அப்படின்னா மெடிசன் வாங்குறதுக்காக கீழே மெடிக்கல் சென்டர் வரைக்கும் போயிருப்பார். ரொம்ப ரஷ்ஷாக இருக்குமோ அவரால் வரவும் முடியல அந்த டைமில். அப்போ பூஜாவுக்கு லைட்டாக ட்ரிப்ஸ் எல்லாம் இறங்கிட்டு இருக்கனால தூக்கம் வர மாதிரி இருந்திருக்கும். எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது, தப்பாக எடுத்துக்கலன்னா அத்தையே வர சொல்கிறீங்களா, குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு கேட்க, அப்போது ரியாவும் அச்சோ அது பரவாயில்லைங்க நான் பார்த்துக்கிறேன், ஆன்ட்டி வெளியே இல்லை, அவங்களும் எங்கேயோ போயிருப்பாங்க போல், நீங்கள் தூங்குங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பா. பூஜாவும் நம்பி எப்படி கண் அசைஞ்சிருப்பா. அப்போது கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா கண்ணை முழிச்சு யதார்த்தமாக பார்க்குறா. இவள் அந்த ட்ரிப்ஸில் எதோ கலந்துட்டு இருந்திருப்பா. ரியா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பூஜா கேட்க, அவள் டக்குன்னு ஒரு மாதிரி அவள் ஃபேஸ் ரியாக்ஷனே மாறும். செத்துப்போ, நீ எதுக்கு
நான் வாழ வேண்டிய இடத்துல வாழ்ந்துட்டுருக்க அப்படின்னு கேட்க இவளுக்கு ஒன்றும் புரியல. என்ன பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏய் எங்கேருந்துடி வந்த திடீர்னு நீ? ஆ எவ்வளோ வருஷம் நானும் அவனும் லவ் பண்ணோம், ஒரு சின்ன சண்டை தப்பே தான் என் மேலே இருந்தாலுமே நாங்கள் பேசி தீர்த்துட்டு இருந்திருப்போம். அதுக்குள்ளே நீ எங்கேருந்து வந்த? கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறாங்க. ஒரு வருஷம் நான் ஃபாரின் போயிட்டு வரத்துக்குள்ளே கல்யாணம் ஆகி குழந்தைய பிறந்துச்சு. இதுக்கு மேலெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ பாய்சன் அந்த ட்ரிப்ஸில் கலந்து விட்டுறா. இவளால் முடியல, ஆல்ரெடி பாதி கலந்துருக்கும், ட்ரிப்ஸில் இறங்கியிருக்கும், இவளால் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. ஸோ பூஜா அந்த இடத்துலேயே வந்துட்டு ஒரு மாதிரி மயக்கமாகி இறந்துருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா அந்த குழந்தைய மட்டும் ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு, இப்போதைக்கு நீ எனக்கு தேவைப்படுற, அதனால உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிருப்பா. இப்போது அத்தை வந்து பார்த்தாங்கன்னா தூங்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். இன்னும் இந்த ஒயின் போல் தூங்கிட்டே இருக்குது, எந்திரிச்சு சாப்பிட சொன்னால் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே இந்த ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு கலக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் மெடிக்கலில் போயிட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு யூங்கி மேலே வந்துட்டு, பூஜா எந்திரி மா, அவளுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா இல்லையா? மயக்கத்தில் கிடக்கிறாள் தூக்கத்தில் கிடக்கிறாளானே தெரியல, எதுவுமே சாப்பிடாம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்க சொல்லி எழுப்புவாங்க. பூஜா எந்திரிக்கவே இல்லை. இவங்க பயந்துட்டு பூஜா பூஜான்னு சொல்லிட்டு போய் கணத்து தட்ட மயக்கத்திலே கிடக்குறா. டாக்டரை கூப்பிட்டு வராரு கத்திட்டு போயிட்டு. ஸோ டாக்டர் வந்து பார்த்தா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதான், செம்ம ஷாக்கு. இவங்களால ஏற்றுக்கவே முடியல, பயங்கரமாக அழுகிறாரு. ரொம்ப பூஜா மேலே அப்சஸ்டா, ரொம்ப ஒரு நல்ல ஹஸ்பண்டா, ரொம்ப பாசமாக இருந்திருப்பாரா. ஸோ இப்போது இப்படி சடனாக ஒரு வார்த்தை கேட்டவும் எப்படின்னு சொல்லி கேட்க டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி குழந்தை பிறந்தங்காட்டிக்கு ஏதோ ஒரு மாதிரி வீசிங் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரி வந்த டைமில் இங்கே நீங்கள் யாருமே இல்லை, அதனால தான் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேம் இவங்க மேலே போட்டுற. அப்போது இவங்க 2 பேத்துக்கு ஒரு மாதிரி கில்ட் ஆகிடுச்சு. 2 பேரும் வந்துட்டு ஆக்சுவலாக அவளோட அத்தை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் பால் வாங்கிறதுக்காக போயிருப்பாங்க, இந்த பக்கம் இவங்க மெடிசன் வாங்கிறதுக்காக போயிருப்பார். இவர் நல்லா தான் இருந்தா, இவன் தான் போக சொல்லியிருந்திருப்பான். அந்த கேப்பில் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்களால ஏற்றுக்கவே முடியல. நம்மளோட அஜாக்கிர தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே 2 பேரும் ப்ளேம் பண்ணிக்கிருப்பாங்க. ஸோ அவங்க அப்படி அழுதுட்டு கதறிட்டு இருக்கிறதெல்லாம் அவளோட சோல் வந்துட்டு பார்த்துட்டே தான் இருக்கும். பட் என்ன பண்ண முடியும், அவ்வளோதான், அவளால் திரும்ப அவளோட பாடிக்குலாம் போக முடியாது, ஏன்னா அவள் இறந்துட்டா. ஸோ இதெல்லாமே அப்படி சொல்லி முடிக்க நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்குறீங்க. அக்கா பொண்ணு கொன்னுட்டாங்களா அப்படின்னு கேட்க அவளும் ஒரு மாதிரி ஆமாம் அப்படிங்கிற மாதிரி லைட்டாக சிரிச்சுட்டே சொல்லுவா. நீ எப்படி சிரிக்கிற? அவனை கொன்னானா நீ அவளை கொல்லன்னு தோணலையா? நீ பேய் தானே, கொல்ல வேண்டியதானே அவளை அப்படின்னு கேட்க எனக்கு அதிலலாம் விருப்பம் இல்லை, எனக்கு என் பிள்ளையும் புருஷனையும் அவகிட்டேருந்து காப்பாற்றினா போதும் அப்படிங்கிறா. நீ பேயாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பேயாக இருக்குன்னு நினைக்காத, புரியுதா? உனக்கு தான் நிறைய பவர் இருக்குல்ல, அவளை கொன்றுக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் பண்ண முடியாது வயன், எனக்கு நீ ஹெல்ப் மட்டும் பண்ணு. அவள் அத்தையை ரொம்பவே மேனிப்புலேட் பண்ணி வச்சுருக்கா. அத்தை அவளை இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் இருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படிங்க. நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குவீங்க. நீ 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 நான் சொல்கிறத செய்றியா அப்படிங்கிறா. என்னக்கா செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்கா. அவள் ஒன்று சொல்லுவா, அதுக்கு விடு சமஷாக்கு, அடியாத்தி உன்னை கொன்னே போடுவேன், என்ன நினச்சிட்டு இருக்கிற, செத்தாலும் பரவாயில்ல மோடி உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு கத்திட்டு இருக்கிறீங்க. அவளும் கத்தாத வயன், அத்தை வந்துட போகிறாங்க அப்படிங்கிறா. அவங்களாம் வரமாட்டாங்க இன்றைக்கி நைட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற? பாரு பெயின் கூட பார்க்க மாட்டேன், அரைஞ்சிரும் பாரு அப்படின்னு கத்துறீங்க. அவளும் ப்ளீஸ் எனக்காக இதை மட்டும் செய்டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் புருஷன் ரொம்ப நல்லவர், எனக்கு யார்கிட்ட போய் நான் ஹெல்ப் கேட்குறது, அவர் யாரையுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டார், ஆனால் அவரோட அம்மா ஃபோர்ஸ் பண்ணால் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது, அவளை கல்யாணம் மட்டும் பண்ணிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு, என் குழந்தை அவர் 2 பேத்தையும் கொண்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. நீங்களும் அழுகாத அப்படிம்பிங்க. அப்போ நான் சொல்கிறது செய்டியா அப்படின்னு கேட்க, உங்ககிட்ட வேறு ஐடியாவே இல்லையா, கேவலமாக இருக்குது இது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், இங்கே பாரு உன் லைஃப்காகவும் தான் சொல்கிறேன், எனக்காக இது மட்டும் பண்ணேன், எனக்கு வேறு யார் மேலே நம்பிக்கை இல்லை வயன் அப்படின்னு சொல்லியிருப்பா. நீங்களும் அப்படியே கண்ணு இருக்க மூடிக்கிட்டு பண்ணுறக்கா பண்ணி தொலைக்கிறேன், ஒரு கரடி பொம்மையும் ஒரு பார்பி பொம்மையும் கொடுத்துட்டு என் வாழ்க்கையவே கேட்குறல நீ அப்படிங்க. ஏய் என்ன நீ சொல்லியெல்லாம் காட்டுற அப்படின்னு அவள் சொல்லவும், இல்லை அந்த 2 பொம்மையை காட்டான் இருக்கிற காசு கொலுசெல்லாம் கூட குழந்தைங்க கழட்டி கொடுக்கும், ஆனால் பாரு நான் அந்த 2 பொம்மையை வாங்கிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ண போகிறேன்னு
ச்சீ! எனக்கு சிரிப்பாவும் வருது, வேதனையாவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இழுத்து போத்தி படுத்துப்பீங்க. ஸோ அவளும் வந்துட்டு உங்கள் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. அவளோட ஆவி தான் அப்படி பார்த்துட்ருக்கும். குழந்தை அப்படி தூங்கிட்டு இருப்பான். ஸோ அப்படியே அவன் கண்ணை முழிச்சிட்டு அவளை பார்த்துட்டு சிரித்து விளையாடிட்டு இருக்கிறான். அப்போ அவளும் தொடதான் முடியாது. பட் அவள் பேசுகிறா, அம்மாவும் கண்ணுக்கு தெரியுறேனா? ஆ, என் குழந்தைக்கு அம்மா தெரியுறேனா? அம்மா பேசுறது கேட்குதா அப்படின்னலாம் அவள் பேசுகிறா. எல்லாத்துக்கும் அவன் ரியாக்ட் பண்ணுறான். இங்கே பாருன்னு சொல்லிட்டு சொன்னால் அங்கே பார்க்குறான். காட்டுன்னு சொன்னால் ஒரு மாதிரி அவன் எதோ பண்ணுறான். கை தட்டுனா எதோ பண்ணுறான். அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவனுக்கு இவள் பேசுகிறது புரியுது. அட் த சேம் டைம் அவனோட கண்ணுக்கும் தெரியுறா. அதனால ரொம்ப ஹாப்பி அவளுக்கு. அப்போ படுத்துட்டு இருந்த நீங்கள் டபக்குன்னு எந்திரிச்சு உட்காடுறீங்க. அவளே பயந்துருப்பா. ஏன் இப்படி எந்திரிக்கிற அப்படின்னு கேட்க, பயந்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. பயந்துட்டேன் தான் அப்படின்னு சொல்லுவாளா. நீ தான் பேயாச்சு, நீ ஏன் பயப்படுற? நான் தான் பயப்படணும். ஆனால் நானும் தைரியமாக இருக்கேன். ஆமாம், உண்மை சொல்லு. இன்றைக்கி உன்னோட அத்தை ஊரை விட்டு போனதுக்கு காரணம் நீ தானே? நீ ஏற்கனவே எல்லாம் பிளான் பண்ணி தானே வச்சுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது அது அப்படின்னு அவள் சிரிப்பாளா. அப்போ நீ தான் பிளான் பண்ணி அவங்கள அனுப்பியிருக்க. நீ நீ இருக்கியே, ஐயோ கடவுளே, உன்னால் எப்படி இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்னு கேட்க, ப்ளீஸ் டி, நான் ஏன் அங்கே வர போகிறேன் அப்படிங்கிறா. அக்கா தப்புன்னு படுதுக்கா, தப்பாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்ல, என் வேறு வழி இல்லை, ப்ளீஸ் நான் நீ என்ன சொன்னாலும் செய்கிறேன், ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன்டி அப்படின்பா. பூஜா அக்கா நீ என்னை ரொம்ப சோதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி செவத்தில் சாஞ்சுக்க. காலிங் பெல் சவுண்டு கேட்குது. போ அவர் வந்துட்டார், கதவு தர அப்படிங்க. போய் தொலைக்கிறேன், குழந்தைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ இப்போ போயிட்டு உங்கள் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே லாக் பண்ணிவிட்டு குழந்தை உள்ளே இருப்பான். பூஜா வந்துட்டு அப்படியே குழந்தை பக்கத்தில் அப்படியே விளையாட்டு கட்டிகிட்ருப்பா. இப்போது இவங்க வந்துட்டு வெளியே நின்று கதவு பில் அடிச்சுட்டே இருக்காரு. நீங்களும் போயிட்டு ஓப்பன் பண்ணுறீங்க. அவரும் அம்மா இல்லையா அப்படின்னு கேட்பாரு. ஆன்ட்டி எங்கேயோ வெளில போகிறேன், காலையில் வருவேன்ட்டு போனாங்க, உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு நீங்கள் கேட்க, சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி தலை நிற்காமல் பேசிகிட்டு இருக்காரு. என்னடா இது, இவரும் குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் இதுவும் இந்த அக்கா வேலையாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருப்பீங்க. ஸோ அவரால் நிற்கவே முடியல. நீங்களும் சார் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நான் வேணால் உங்களை கூட்டி போய் ரூமில் விட்டுட்டா அப்படின்னு கேட்க, தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே உங்களை அப்படியே பிடிச்சிக்க. ஸோ நீங்களும் அப்படியே அவர் தோல் மேலே கையை போட்டு அப்படியே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. ஆனால் அவரோட வெயிட் உங்களால் பேலன்ஸ் பண்ணி தூக்கிட்டே போக முடியல. ஸோ ரொம்ப தலை நிற்காமல் வந்திருக்காரு. இந்த மனுஷன் எதுக்கு இன்றைக்கின்னு பார்த்து இத்தனையும் குடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கூட்டிகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் அவரை கொண்டு போய்ட்டு அவரோட பெட்டில் அப்படியே படுக்க வைக்கிறதுக்காக அப்படியே உட்கார வைப்பீங்க. ஸோ வச்சுட்டு திரும்பும்போது டக்குன்னு அவரோட கண்ணுக்கு நீங்கள் பூஜா மாதிரி தெரிய, பூஜா அப்படின்ட்டு எந்திரிக்காரு. அக்கா நீ வேலையை காட்டிட்டியா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி மனசுக்குள்ளேயே நினச்சிக்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிக்கிறாரு. பூஜான்னு சொல்லிட்டு நீங்கள் சார் அப்படிம்பீங்க. ஸோ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அத்தை வந்துட்டு வீட்டுக்கு வராங்க. ஸோ வந்து பார்த்தா பையன் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கான் தனியாக. பையனை தனியாக இங்கே போட்டு இவங்க போனால், இவன் இன்னும் ஆஃபீஸ் கிளம்பலையா, காரெல்லாம் வெளியே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கதவு தட்டிகிட்டே இருக்கா. அப்போது உள்ளே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூலையில் உட்காந்துருப்பீங்க, அவர் ஒரு மூலையில் உட்காந்துருப்பாரு. அப்படியே நீங்கள் அழுதுட்டு உட்காந்துருப்பீங்க. பாருவேன் தெரியாமல் மன்னிச்சிக்கோ அப்படிங்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறதுனே தெரியல. நீங்கள் அப்படியே பூஜாக்கா உன்னை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அடுத்த ஜென்மத்துலையாவது உன்னை நான் கொல்றப்பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே உட்காந்துருப்பீங்க. இவர் பார்க்குறாரு. ஸோ அழுகணும்ல. ஸோ அப்படியே அழுதுட்டு இருக்க. அந்த பக்கம் உங்களுக்கு அழுக ஒரு பக்கம் வரமாட்டேங்குது. ஏன்னா இதெல்லாம் விஷயமும் தெரிஞ்சு தானே பண்ணுறீங்க. ஸோ அதனால் அப்போ அவள் அழுகுடிங்கிறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகிற மாதிரி இது பண்ண, அம்மா கதவை தட்டிகிட்டே இருக்கிறாங்க. கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க போய் கதவை திறக்க இவர் இருக்கிற கோலத்தை பார்த்துட்டு, என்னடா மண்டை இது இப்படி இருக்குது, என்ன ரூமில் அப்படி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு வந்தெல்லாம் பெட்ஷீட்லாம் எடுத்து போடலான்னு வரும்போது பார்த்தா நீங்கள் அந்த ரூமில் மூலையில் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, நான் அழுகுடி அப்படிங்கிறா பூஜா. உங்கள் காதுக்குள்ளேயே வந்து சொல்ல பயங்கரமாக நீங்கள் அங்கேருந்து கத்திட்டு அழுக ஆரம்பிக்க, ஆண்டி ஓடி வந்து ஒயன் எதுக்குமா அழுகிறா, என்னாச்சு, என்ன காயம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இவங்க என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் திருத்துன்னு முழிச்சிட்டு நிற்பார். அப்போ நீங்கள் ஆண்டி உங்கள் பிள்ளை எனக்கு எடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவர் கையை காட்டிட்டு அழுகுறீங்களா. அவ்வளோதான். திரும்பி பார்க்குறாங்க முறைச்சி. இவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அது வந்து எனக்கு தெரியாமல் நடந்துருச்சுமா அப்படிங்கிறாரு. போட்டு நல்லா சாத்துன்னு சாத்த உங்களுக்கே பாவமாக இருக்குது. அக்கா பாவங்க, ஏக்கா இப்படி பண்ணுறது மனுஷனை அப்படிங்க.
தப்பு இல்லடி, 4 அடி அம்மா கிட்ட வாங்குறதுக்கு தப்பு கிடையாது, இல்லைனா அவள் கொன்றுவாடி என் புருஷனை அப்படிங்கிறா. என்னத்த சொல்ல, இப்போ கடைசியில் என் வாழ்க்கைங்க அடமானம் வச்சுட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தான் நல்லா அடித்து முடிச்சு திட்டி முடிச்சதுக்கப்புறமா, டேய் நட்ரா காரட்ரா அப்படின்னு சொல்ல, எங்கே அப்படின்னு கேட்குறாரு. வயன் போய் கிளம்பி எழுந்துச்சு வா அப்படிங்க. எங்கே ஆண்டி அப்படிம்பிங்க. 2 பேரும் நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க, போயிட்டு கிளம்பிட்டு வா அப்படிங்க. நீங்களும் போய் கிளம்பிட்டு, அக்கா என்னக்கா நடக்க போதிக்க இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வேற என்ன, அத்தை கல்யாணம் தான் பண்ணி வைப்பாங்க, நீ ரெடியாக இருந்துக்கோ அப்படிங்கிறா. அவளோட பிளானே இதுதான். ஸோ நீங்களும் இவங்க ரெடி ஆகிட்டு வர, அத்தை அப்படியே கார் எடுத்துகிட்டு இவங்க வந்துட்டு கோயிலுக்கு போக சொல்கிறாங்க. ஸோ அவரும் கோயிலுக்கு போக அப்படியே வந்துட்டு மாலை தலையில் வாங்கி கையில் கொடுத்து கட்டுடா அப்படின்னு சொல்லிட இவங்க முழிக்கிறாரு. இங்கே பாரு, இப்பயும் பூஜா தான் எல்லாம் அதுதான் எல்லாம்னு சொல்லிட்டு அளந்துட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான், மனுஷியாகவே இருக்க மாட்டேன். இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிற? அம்மா அப்பா இல்லாத பொண்ணுடாவ, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? கேட்க யாருலன்னா என்ன வேணால் பண்ணுவீங்களான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சம்மத்திட்டு அவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டி ஆயிடுச்சு. உங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்குது, ஐயோ எல்லாம் நம்மளால வந்ததுன்ட்டு. இப்போது வேறு வேலையே இல்லை, நீங்களும் அப்படியே அமைதியாக நின்றுக்க. அவரும் அப்படியும் கல்லும் தாலி கட்டுவார். ஸோ பூஜா அப்படியே வந்துட்டு வெளியே நின்று அப்படி பார்த்துட்ருக்கா. நீங்களும் பார்க்குறீங்க, அவளே பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ அவளுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போயிட்டு பார்த்துட்ருப்பாளா. ஸோ இப்போ கோயில் விட்டு வெளியே வரும்போது இவங்க போயிட்டு கார் ஏறிப்பார், அத்தையும் போய் காரில் ஏறியிருப்பாங்க. நீங்கள் அப்படியே வெளியே நிற்கும்போது அவள் அப்படியே கார் பக்கத்துலேயே நிற்கிறா. உனக்கு இப்போ சந்தோஷமாக்கா, நீ ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்க, ஏய் என் பிள்ளைய பத்திரமா பார்த்துக்கோ, என் புருஷனையும் பத்திரமா பார்த்துக்கோ, அவர் இனிமேல் உனக்கு தானே புருஷன், பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு கேட்குறா. பார்த்துக்கிறேன், அதான் இவ்வளோ ஆயிடுச்சே, இனி என்ன சொல்கிறது, பார்த்துக்கிறேன், சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்க. நீ போ, நீ முதல்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லவும் நீங்களும் போய்ட்டு காரில் ஏறிக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ சின்ன சின்ன ரிச்சுவல்ஸ் என்னதான் இந்த மாதிரி இருந்தாலுமே பண்ணணுங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ உங்களால் பேசிக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, அப்படியே மாலையும் கழுதுமாக உட்காந்துருக்க. இன்றைக்கின்னு பார்த்து ரியா திடீர்னு வர, அதாவது இவங்க இல்லைன்னு நினச்சி வந்திருப்பா. வந்து பார்த்தா கழுத்தில் தாலி தொங்குது, மாலையும் கழுதுமாக உட்காந்துருக்குறீங்க. அவ்வளோதான், அவளுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேய் மாதிரி ஆடிட்டுக்கிறா. என்ன பண்ண இவங்க, நீ இப்போ என்ன பண்ணியிருக்க? ஒருத்தியை உங்ககிட்ட விளக்கத்துக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்ட தெரியுமா? இப்போ கல்யாணம் பண்ணிட்டியா இவளை கல்யாணம் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்குறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி ஆயிட்டா. டேய் இங்கே பாரு, நீ தான் அவளை கல்யாணம் பண்ணேன்னு மட்டும் சொல்லிடாத, நீ பண்ணலல்ல, கல்யாணம்லாம் பண்ணிக்கலல்ல, வேறு யாரோ தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, நீயே மாலை போட்டிருக்க, கழட்டுங்கிறா. அவள் பேசுறதே கை கால் நடுங்கிற மாதிரி பேசுகிறா. ரியா என்ன பேசுகிற, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அவர் கேட்குறாரு. அத்தைக்கு ஒன்றும் புரியல, என்ன இந்த பொண்ணு திடீர்னு இப்படி பேசுகிறா அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க. ரியா பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரி மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டா. யுங்கி அப்போது கல்யாணம் பண்ணிட்டியா, நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஓ ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோஃபாவில் அப்படியே உட்காந்துக்கிட்டு பேய் மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ராட்சஸ் மாதிரி உட்காந்துட்டு அப்படியே உங்கள் 2 பேரையும் முறைக்கிறா. உங்களுக்குன்னா பயமாக இருக்குது, எப்படி வந்து கோத்துட்ருக்கா பார்த்தியா இந்த பூஜா அக்காங்கிற மாதிரி. நீங்கள் அப்படியே முழிச்சிட்டு நிற்கிறீங்க, ஏன்னா அவள் பார்க்கறதுக்கே சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்கிறா. ஆனால் யூங்கி அவகிட்ட போய் நின்றுட்டு, என்ன பேசினேன் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஒருத்தியை பிரிக்கிறதுக்குன்னா என்ன அர்த்தம், என்ன 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 சொல்ல வந்த நீ அப்படின்னு கேட்க, இவள் அப்படியே எந்திரிச்சு நின்றுக்கிட்டு, ஆமாடா நான் தான் கொன்னேன் உன் பொண்டாட்டிய, உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணேன், எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு சரி ஓகே எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த டைமில் என்னோடய கசின் கூட எனக்கு கொஞ்சம் லைட்டாக அஃபேர் இருந்துச்சுதான் இல்லைங்களே, ஆனால் அது தப்பு நான் புரிஞ்சுக்கிட்டு நான் விளக்கிட்டேன். உன்கிட்ட எத்தனை தடவை சொன்னேன் அது என் மேலே தப்பு தான், பட் இனிமேல் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்ல, ஆனால் நீ என்னை விட்டுட்டு மொத்தமாக போகணும்னு நினச்சேன். சரி ஓகே, உன் கண்ணிலே ஒரு வருஷத்துக்கு படக்கூடாது, நானும் ஃபாரின் போனேன், திரும்பி வந்தால் நீ ஏற்றுப்பேன்னு பார்த்தா குழந்தையோடு இருக்க, உனக்காக வெயிட் பண்ண நான் என்ன பைத்தியக்காரியா அப்படிங்கிறா. நீ வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாடா நான் தான் அவளை கொன்னேன், என்ன பண்ணுவேன், இதோ உன் பிள்ளை, அவனை அன்றைக்கி நான் விட்டு வச்சிருக்கக்கூடாது, பட் எனக்கு யூஸ் ஆவான், இவனை வச்சு இங்கே வரலான்னு தான் நான் அவனை விட்டு வச்சேன், இவனையும் நான் அப்படி பண்ணுவேன் அப்படிங்க. இவங்க அடி பலார்னு ஒரு அறை கொடுக்குறாரு. ஆனால் அவள் இன்னுமே கோவத்தில், எவ்வளோ வேணா அடிச்சுக்க, இவளையும் கொல்லுவேன் அவனையும் கொல்லுவேன், நீ மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி பேச, இவங்கிக்கு செம்ம டென்ஷன். மறுபடியும் ஓங்கி பலான்னு ஒரு அறை கொடுக்குறாரு. பட் அவள் அப்படியே கீழே விழுந்துருவா, திருகிட்டு அப்படியே கீழே விழுந்துருவா. பட் எந்திரிச்சு அப்படியே நேராக வந்து
பக்கத்தில் இந்த ஃப்ளவர் வாஷ் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்து அப்படியே உடச்சி உங்கள் தலையிலே அப்படியே உடச்சிடுவா. அவ்வளோதான், உங்களுக்கு தலையிலே ரத்தம் வந்துச்சு. உங்களால் இது எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் இந்த அளவுக்கு அந்த பைத்தியம் சைக்கோவா ஆகுன்ட்டு. நீங்கள் அப்படியே அங்கேயே ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு மயங்கிட இவங்க அப்படியே பார்க்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி பிளட்டெல்லாம் போயிட்டுருக்குது. அவருக்கு உங்கள் ஃபேஸ் ஒரு பக்கம் தெரியுது. ஒரு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பூஜாவோட ஃபேஸ் வந்து போகுது. ஸோ பூஜாவே இவ தான் கொண்டு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல. ஸோ உங்கள் 2 பேர்த்தோட ஃபேஸும் வந்து போக அவரால் அதை தாங்கிக்கவே முடியல. என்ன பண்ணிடுறாருன்னா அவளோட முட்டி பிடிச்சி அப்படியே செவுத்தோடு சேர்த்து அடிச்சிடுவார் பாருங்க. அவ்வளோதான், அவள் அப்படியே அங்கேயே மயங்கிடுறா. ஸோ இவங்க வந்துட்டு வயன் எந்திரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை அப்படியே தூக்கிட்டு அன்றைக்கி எப்படி பூஜா பேரை சொல்லி கத்திட்டு பதறிட்டு இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கி வயன் சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இத்தனை நாள் நீங்கள் இங்கே இருந்திருப்பீங்க, ஒரு நாள் கூட உங்ககிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்துகிட்டு பேசுனது கிடையாது. அவர் உங்ககிட்ட பேசவே மாட்டார் சொல்லப்போனால். ஸோ நீங்கள் பாட்டுக்கும் வேலைக்கு வந்த மாதிரி தான் இருப்பீங்க. பட் இன்றைக்கி அவருக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு. ஸோ பூஜா இடத்துல இப்போ உங்களை வச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஒரே செகண்டில். வயன் சொல்லிட்டு கத்திட்டு அப்படியே பார்த்துட்டு உங்களை தூக்கிட்டு ஓடுறாரு. ஸோ அத்தையும் வந்துட்டு குழந்தைய தூக்கிட்டு வராங்க காருக்கு. ஸோ 2 பேரும் வந்துட்டு காரில் உங்களை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த சைக்கோ அங்கேயே கிடக்குது. இப்போது இவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டே இருக்காரு. தலையில் பிளட் வேறு ரொம்ப போயிட்டே இருக்குது. நல்லா அடிச்சிட்டா போல், உங்களால் கண்ணை முழிக்க முடியல, அப்படியே மயங்கிட்டீங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கா. இந்த சீன் கட் பண்ணிட்டு வீட்டில் பார்த்தா இப்போது ரியா வந்துட்டு அப்படி லைட்டாக கண்ணை திறக்கிறா. ஸோ கண்ணை திறக்கும்போது பார்த்தீங்கன்னா அவள் முன்னாடி பூஜா நிற்கிறது அவளுக்கு தெரியுது. ஏய், நீ எப்படிங்க வந்த? நீ தான் செத்துட்டல்ல, கொண்டுட்டல்ல அப்படின்னு கேட்க, ஓ அவன் கண்ணுக்கும் தெரியுறேனா அப்படின்னு கேட்குறா. கண்ணுக்கு ஏய் பூஜா நீ 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 அப்படின்னு அவள் சொல்லவும், பரவாயில்ல, சாக போகிற நேரத்தில் எல்லா விஷயமும் தெரியும்பாங்க, சாக போகிற நேரத்தில் பேய் கூட கணக்கு தெரியும்னு இப்போ தாண்டி எனக்கு தெரியும். என்னை அன்றைக்கி நம்ப வச்சு ஏமாற்றி என்னையே கொன்னல்ல. என் புள்ள கூட புருஷன் கூட வாழ முடியாமல் என்ன பண்ணல. நீ எப்படி என் புருஷன் கூட சந்தோஷமாக வாழ நினச்சிருந்தா கூட உன்னை விட்டுருப்பேன். நீ என்னை கொன்னது கூட எனக்கு பெருசு இல்லை. என்றைக்கு என் பிள்ளையோட பாலில் விஷத்தை கலந்தியோ அன்றைக்கே முடிவு பண்ணிட்டேன் உன்னை விடக்கூடாதுன்னு. இன்றைக்கி நல்லா தான் சிக்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு மாதிரி ஏதோ பண்ண கையை நீட்டா பயங்கரமாக காற்றெல்லாம் அடிக்குது. அந்த இடத்துல ரியாவால் நிற்கவே முடியல. ஒரு மாதிரி பயந்து போயிட்டு அவள் கத்திட்டு இருக்கா. வீட்டில் வேறு யாரும் இல்லை. அப்படியே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே ஆகிருக்கும். ஸோ ஈவினிங் டைமுக்கு மேலே தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ அப்படியே தான் அவங்க கல்யாணம் அந்த இதெல்லாம் முடிஞ்சு ஈவினிங்காக ஆகிருக்கு. இப்போ நைட் ஆகிடுச்சு. இன்னுமே உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரிப்ஸ் போயிட்டே இருக்குது. கண்ணே திறக்க மாட்டேங்கிறீங்க. ரொம்பவே அந்த நெத்தி பொறி எதுவும் சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல தலைவலி வந்துச்சுன்னா ஒரு இடத்துல பிடிப்போம்ல, ஸோ அந்த இடத்துல அடிப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல நல்லாவே அடிபட்டிருக்கும். ஸோ பயந்துட்டு இவங்க அப்படியே உங்களே பார்த்துட்டே இருக்காரு. இந்த தடவை அவரோட அம்மாவாகட்டும் இவங்கி ஆகட்டும் உங்களை விட்டு இன்ச்சால கூட நகரலை. டாக்டரே போக சொன்னாலுமே எங்களால் போக முடியாது, நாங்கள் இங்கேயே நிற்கிறோன்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் அப்படி ஆகிட்டுருக்கா. இந்த சைடு வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜா தான் ஒரு மாதிரி அவளோட பவர் மொத்தத்தையும் இன்றைக்கி தான் அவள் யூஸே பண்ணுறா. இப்போ பூஜா வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி வைக்க ரியா பயந்து வெளியே ஓடிட்டுருப்பா. பட் இவள் எவ்வளோ தூரம் வெளியே ஓடினாலுமே அவளோட காரை போய் எடுக்க பார்க்குறா. பட் கார் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண முடியல. பூஜா வந்துட்டு அது ஸ்டார்ட் ஆகாத மாதிரி பண்ணியிருந்திருப்பா அவளோட பவரெல்லாம் யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் காரை விட்டு இறங்கி திரும்ப ஓடுறா ரியா. ரொம்ப தூரம் எங்கேயோ ஓடிட்டே இருக்கா. பூஜாவும் அப்படியே அவள் ஆவிதானே, ஸோ அவளால் ஃபாலோ பண்ண முடியும்ல. ஸோ அப்படியே அவளை ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கா. அவளுக்கு அவ்வளோ கோவம் இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா. என்ன ஆகுதுன்னா இவ தான் அவளை கைட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இவ நேராக ரோட்டில் போகிறத விட்டுட்டு ஒரு சந்தில் பூந்து ஓட ஆரம்பிக்கிறா. அந்த சந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. அப்படி போகும்போது பூஜாவும் ஃபாலோ பண்ணிட்டே போக ஒரு இடத்துல போயிட்டு ரியா நின்னுடுறா. ஸோ அவளுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. ப்ளீஸ் என்னை விட்டுரு, நான் இனிமேல் உன் ஃபேமிலி பக்கமே வரமாட்டேன், நான் போயிடுறேன், நான் ஃபாரினே போயிடுறேன், என்னை விட்டுரு அப்படிங்க. எப்படி நான் உன்னை விட முடியும்? நீ தானே என்னை கொன்ன. வைன் சொன்னா நீ பேய் தானே, அவனை கொன்றிருக்கா, நீ கொன்னுடு அப்படின்னு சொன்னான். அப்போ எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல, வேணான்னு தான் சொன்னேன். ஆனால் நீ என் புருஷன் மேலே கார் அடித்து ஆக்சிடெண்ட் பண்ண பார்த்துருக்க, பச்சை குழந்தைக்கு பாலில் விஷத்தை கலந்துருக்க, நல்லா இருப்பியா நீ? உன்னால் மன்னிக்க முடியாது ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிட்டவ போக அவ்வளோதான் ரியா பயந்து போயிட்டு ஒரு மாதிரி பின்னாடி விழுந்துருவா. ஸோ பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது ஒரு பெரிய மலை. ஸோ அவ்வளோ பெரிய மலை மேலேருந்து அப்படியே ரியா விழுந்து இறந்துட்ட. இந்த பக்கம் பூஜாவுக்கு இப்போ தான் ஒரு மாதிரி நிம்மதியாக இருக்குது. இனிமே என் குழந்தையும் புருஷனும் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு வர. நீங்கள் அப்படியே மயக்கத்துலேயே கிடப்பீங்க. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இவளுக்கு இவ்வளோ கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கா.
இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டாக்டரும் சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த மாதிரி இந்த நெத்தியில் அடிபட்டிருக்கு. ஸோ அவங்களால சீக்கிரம் எந்திரிக்க முடியாது. பொழைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். பிளட்டு ரொம்ப லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க கை கால்லாம் நடுங்குது. சிம் ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டு இருக்கா. அத்தாவனை வச்சுக்கிட்டு அப்படி சமாளிக்க முடியாமல் உங்களையும் பார்க்க முடியாமல் அவங்க ஒரு பக்கம் அப்படியே அழுதுட்டு இருக்கா. பூஜா அப்படியே நின்று பார்த்துட்டே இருக்கா. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ உங்களை காப்பாற்றணும் அப்படின்னா அவளோட மொத்த பவரையும் கொடுத்தா தான் காப்பாற்ற முடியும். ஸோ மொத்த பவரையும் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவளால் அதுக்கு மேலே ஆவியாக இருக்க முடியாது. ஸோ அவள் வந்துட்டு ஆவியாக இருக்க முடியாது, போயிடணும். ஸோ பூஜா ஒரு செகண்ட் கூட யோசிக்கல. அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிருப்பா. அவளோட மொத்த பவர் அப்படியே உங்களுக்கு வந்து பாஸ் ஆகிட்டு இருந்திருக்கும். ஸோ அப்படி பாஸ் ஆக ஆக அவங்கள பார்த்துட்டு, சாரி வயன், என்னால் தானே உனக்கு இவ்வளவு கஷ்டமோ ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னு சொல்கிறா. ஸோ இப்போ தான் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கு. என்ன அப்படின்னா சின்ன வயசில் பூஜாவை பேய் பிடிச்சிருக்கு, ரொம்ப காத்துக்கணும் அது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்டே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. அம்மா தாயத்தை கட்டி அமைச்சிருப்பாங்க. தெளிவாக சொல்லியிருந்திருப்பாங்க, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணோட கையில் இருக்க அந்த தாயத்தெல்லாம் கழட்டிடவே கூடாது, அது ரொம்ப டேஞ்சர் ஆகிடும். அதை கழட்டலைன்னா அவள் ஆள் சேஃபு, ஒரு வேளை ரொம்ப முடியலன்னா கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. பட் பூஜா பார்த்திங்கன்னா விளையாட்டுத்தனமாக நீங்கள் பொம்மை கேட்டிங்கல்ல, ஸோ அதுக்காக அவள் யோசிச்சுட்டே இருக்கா. நாங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்ல யாராவது கூட்டிகிட்டு போவாங்க அப்படி போல் இன்றைக்கி பேய் ஓட்டுற இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா கூப்பிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால இவ என்ன பண்ணிட்டான்னா இவளே அதை கழட்டியிருப்பா. ஸோ கழட்டிட்டா இவளுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும். ஆக்சுவலாக இவளுக்கு பேய் பிடிச்சிருக்குனாலே இவளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த ஆன்மா இவளுக்குள்ளே வந்துட்டு போகும்போது இவளுக்கு எதுவுமே தெரியாது. பட் அது போனதுக்கப்புறம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவாள். உடம்பு சரியில்லைன்னு தான் அம்மா அப்பா சொல்லியிருப்பாங்க. அதனால் இவள் அந்த தாயத்தை கழட்டுனா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அம்மா அங்கே கூப்பிட்டு போவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை கழட்டியிருப்பா. இவளே தான் கழட்டியிருப்பா. ஸோ ஆல்ரெடி பொம்மைலாம் வாங்கி காரில் வச்சுட்டு இந்த தாயத்தெல்லாம் கழட்டிட இவளுக்கு ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் போயிருந்திருக்கும். ஸோ அம்மா அப்பா பதறிட்டு வந்துட்டு இவளை மறுபடியும் அவளோட அம்மாட்ட கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அவளுக்கு பார்க்கும்போது அவளால் சுத்தமாக முடியல. அவங்களால அதை கட்டுப்படுத்தவும் முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த ஆன்மாவை அவங்க வாங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இவர் நார்மல் ஆகிருப்பா, இவள் க்யூர் ஆகிட்டு போயிருப்பா. ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களோட அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் அவங்க வந்துட்டு இதாக இருந்திருப்பாங்க. ஸோ இத்தனை பிரச்சனையும் நடந்திருக்கும். ஸோ அவள் அந்த தாயத்தை கழட்டுனதுனால தான் நீங்கள் இப்படி ஒரு ஆர்ஃபனேஜில் வளர்கிற மாதிரி இருந்திருக்கும். இந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிய வரும்போது அவளால் நம்பவே முடியல. நம்ம பண்ணின தப்பு தான் இப்படி ஒரு பொண்ணை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இருந்து கண்டுபிடிச்சி எப்படியோ ஒரு வழியாக கண்டுபிடிச்சி உங்களோட ஆர்ஃபனேஜில் அடிக்கடி உங்களை வந்து பார்க்குறது, உங்களுக்கு தெரியாமல் பார்க்குறது, ஏதோ சின்ன சின்ன ஹெல்ப்லாம் அங்கே பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பா. ஸோ அது எல்லாமே நினச்சி பார்த்துட்ருக்கா. ஸோ அதெல்லாமே நினச்சி பார்த்து முடிக்கும்போது நீங்கள் அப்படியே கண்ணை திறப்பீங்க. ஸோ நீங்கள் கண்ணை திறக்கவும் அவளும் ஹாப்பியாக இரு, நல்லாரு, என் பிள்ளைய பார்த்துக்கோ, உன் புருஷனையும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல பூஜாக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி வாழ்க்கையிலே முணுமுணுப்பீங்க. அப்போது அவள் அப்படியே மறைஞ்சு போயிடறா. என்னது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கண்ணை திறந்து பார்த்தா அவ்வளோதான், அவள் அந்த இடத்துல இல்லை. அடிக்கடியாக அப்படி மறைஞ்சு போவாள்ல. ஸோ நீங்கள் சரி மறுபடியும் வருவாங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இது பண்ணிடுவீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு 2-3 டேஸ் பாஸ் ஆகுது. உங்களை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு நான் என் ரூமுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த ரூமுக்கு தான் போகிறீங்க. போயிட்டு பூஜாக்கான்னு கூப்பிட்டா எங்கேருந்து வருவா? ஸோ வரவே இல்லை. அக்கா எங்கே இருக்கான்னு கேட்டே இருப்பீங்க. அப்போ டக்குன்னு இவங்க அங்கே வந்து நிற்கிறாரு. வயன் அப்படிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு அப்படியே ஒரு மாதிரி பதட்டமாக நிற்கிறீங்க. இப்போ இங்கே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. நான் ஒன்றும் பண்ணலை, சும்மா நின்றுட்டு இருந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், பொய் சொல்லாத, இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஒரு கத்துவார். பயந்துடுறீங்க. எதுவும் இல்லைங்க, நான் எதுவும் பேசலை அப்படிங்க. வயன், நீ ஹாஸ்பிட்டலில் பூஜாக்கான்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தது என் காதில் கேட்டுச்சு. உண்மை சொல்லு, இப்போயும் இங்கே வந்து பூஜாக்கான்னு கத்திட்டுருக்கா? எங்கே போனேன்னு கேட்குற? என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போது நீங்கள் என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அப்படியே முழிக்க, உண்மையை சொல்லுவேன், என்ன நடக்குதுங்க? எனக்கு நடக்குது எதுவுமே சரினே படலை, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஒரு மாதிரி கண்ணால் கலங்கி போயிட்டு உங்கள் கையை பிடிச்சி கேட்கவும் நீங்களும் ஏங்க பூஜாக்கா அப்படின்னு சொல்ல, உன்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அழுகிறாரு லிட்ரலி. நீங்களும் ஒரு மாதிரி கண்ணால் கலங்கிட்டு முடியும் அப்படின்னு சொல்ல, அப்படியே அந்த மனுஷன் அப்படியே அந்த கட்டில் மேலே பொத்துன்னு உட்காந்துடுறாரு. நீங்களும் அப்படியே முட்டி போட்டு அவரை கையை பிடிச்சிட்டு, அவங்க எப்பயுமே உங்கள் கூடயே தான் இருந்தாங்க, பையனுக்கு
அவங்கள பார்க்க முடியும் அப்படிங்க. நிஜமாவா அப்படின்னு கேட்குறாரு. ம் சிம் கண்ணுக்கு தெரிவாங்க, என் கண்ணுக்கு தெரிவாங்க, எப்பயுமே உங்கள் கூடயே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரியா பற்றி எல்லாமே தெரியும். அதனால அன்னைக்கு நமக்குள்ளே நடந்த விஷயம் கூட உங்கள் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவங்க சொல்லி தான் நான் அப்படி பண்ணேன், என் மேலே தான் தப்பு அப்படிங்க. அப்போ அது எல்லாமே அவள் சொல்லி பண்ணியா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அத்தை உங்களுக்கு ரியாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடிவு பண்ணிட்டாங்க. அத்தை பேச்சை நீங்கள் மீற மாட்டீங்க. ஸோ ரியா உங்களை கல்யாணம் பண்ணால் சிம் ஏதாவது பண்ணிவிடுவா, உங்களே எதனா பண்ணிவிடுவான்னு பூஜாக்கா பயந்தாங்க அப்படின்னு சொல்ல எல்லாமே சொல்லிடுறீங்க. அவருக்குன்னா உங்களுக்கெல்லாம் தெரியுதா? ஏன் என் கண்ணுக்கு தெரியல? ஏன் என்கிட்ட பேசலை? நான் என்ன தப்பு பண்ணேன்? அவளை உண்மையாக நேசிச்சது தான் என் தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிட்டு ஃபீல் பண்ணி அழுக. அப்போ நீங்களும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அவர் மூஞ்சியே பார்த்துட்டுக்க அவர் உங்ககிட்ட மறுபடியும் கேட்குறாரு, இப்போ அவங்க எங்கேயாவது இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை அப்படின்னு தலையாடுறீங்க. அப்போ இனிமேல் வரமாட்டாளா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் ரொம்ப யோசிச்சு பார்க்குறீங்க. ஸோ லாஸ்ட்டாக அவங்க வந்துட்டு என்னோடய பிள்ளைய பத்திரமா பார்த்துக்க, உன் புருஷனை பார்த்துக்க, அவன் இனி உன் பிள்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே மறைஞ்சு போயிருப்பாள்ல. போகும்போது ஒரு மாதிரி அழுதுட்டு போயிருந்திருப்பா. ஸோ அது அப்படியே உங்களுக்கு ஞாபகம் வரவும் அவ்வளோதான், இனிமேல் அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ நீங்களும் அழுதுட்டு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்ல அவர் ரொம்பவே அழுதுகிட்டே இருக்கார். ஸோ நீங்களும் அப்படியே எஞ்சி நின்று அவர் அப்படியே உங்களோட நெஞ்சோடு சேர்த்து அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே டேப் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க முதுகில். ரொம்ப அழுதுகிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் அப்படியே காம் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ அவர் அப்படியே ஹக் பண்ணிட்டு பயங்கரமாக அழுகுவார். அப்படியே தான் அந்த டே ஒரு மாதிரி பாஸ் ஆகுது. ஆஃப்டர் தட் ஒரு 7 வருஷம் ஆகுது. 7 வருஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு முடியெல்லாம் நரைச்சிருக்கு. உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் சின்ன பொண்ணு, அவரை விட வந்துட்டு நீங்கள் 12 வயசு சின்ன பொண்ணு. ஸோ அவரும் வந்து என்னடி பண்ணிட்டுருக்கா அப்படின்னு கேட்க, ஏங்க சும்மா இருங்க, வெளியே தலை காட்ட முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் முடியை பிடிச்சி டை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறீங்க. எதுக்கிட்டே முடிக்கு டை அடிக்கிற உருடி அப்படிம்பாரு. இல்லைனா பாருங்க அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு பிடிக்கல, நான் தான் டை அடிக்கிறேன். இந்த டைம் பிளாக் அடிச்சிருக்கேன், நெக்ஸ்ட் டைம் ஹேர் கலர் பண்ணி விட்டுட்டா அப்படின்னு கேட்கவும், பைத்தியக்காரி என் வயசு என்ன, ஹேர் கலர் பண்ணிட்டு திரிட்டேன் நான் அப்படின்னு கேட்பாரு. பண்ணா என்ன, ஒரு 20 வருஷம் குறைஞ்ச மாதிரி என்னை விட சின்ன பையனாக தெரிவிங்க, பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் விடுறி என்ன, ஒரு நாள் தான் வீட்டில் இருக்கிற, அந்த ஒரு நாள் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓடுவார். ஸோ நீங்கள் பூஜா அப்படின்னு சொல்லிட்டு கற்றுவீங்க பாருங்கள். அப்போது அவ்வளோதான், மனசு அப்படியே அமைதியாக உட்காந்துடுறாரு. பார்த்தீங்கன்னா முன்னாடி உங்கள் பொண்ணு தான். ஸோ அவளுக்கு பூஜான்னு தான் பேர் வச்சுருப்பீங்க. அப்படியே வந்து ஒரு குச்சி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே இவங்க முறைச்சிட்டு நிற்கிறா. மனசை கப்பு சுப்புன்னு உட்காந்துடுறாரு. மா நீ டை அடிமா அப்பாவுக்கு அப்படின்னு சொல்ல, நீங்களும் சொல்ல வேண்டியவங்க சொன்னாதான் அடங்குறாங்க, நம்மளெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல, நல்ல நாள் போடு பூஜா அப்படின்னு சொல்ல, என் அப்பாவை நான் அடிக்கவெல்லாம் முடியாது, நீ டையை மட்டும் அடி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சப்போர்ட் பண்ண. சரியான சில்வண்டு, இதுவும் விஷம் எனக்கு ஒருத்தங்களும் சப்போர்ட்டுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டை அடிச்சிட்ருக்க. அந்த பக்கம் சிம் வந்துட்டு மா அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி வருவான். நீங்கள் சிம் எஞ்சிட்டியா, வா 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 அப்படிங்க. என்னவா பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அப்பாவுக்கு டை அடிச்சிட்டுருக்கேன்டா, முடியெல்லாம் பாரு வெள்ளையாக நரைச்சி போயிடுச்சு, எல்லோரும் வயசானவருன்னு சொல்லிடுவாங்கள்ல அதுக்கு தான் அப்படிங்க. அப்படியா மா நான் அடிக்கிட்டா அப்படின்னு கேட்குறான். இவங்க டக்குன்னு திரும்பிட்டு வேணாண்டி கொடுத்துடாத அப்படின்னு சொல்ல, அப்பனும் பிள்ளையை சேர்ந்துக்கிட்டு என்னையவா கலாய்க்கிறீங்க, எப்போ பார்த்தாலும் என்னையவே ஏதாவது சொல்லுவீங்க இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடி தங்கன்னு சொல்லிட்டு சிம் கையில் கொடுக்க, அவன் சின்ன குழந்தை தானே, அவனுக்கு ஒரு 6-7 வயசு தான் இருக்கும். என்ன பண்ணிடுறான்னா இவங்களோட தலையை தவிர மூஞ்சி உடம்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக டை அப்பி விட்டுறான். அவருனா ஐயோன்னு சொல்லி கத்திட்டு எழுந்துச்சி ஓடி போய்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டுருப்பாரு. அதாவது ஸ்விம்மிங் பூல் இருக்குல்ல, ஸோ ஸ்விம்மிங் பூல் இருக்குது, இப்போ வீடெல்லாம் மாற்றிருப்பீங்க, புதுசாக வீடெல்லாம் கட்டியிருந்திருப்பீங்க. ஸோ அங்கே ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்க அவர் போய்ட்டு அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு மூஞ்சி கழுவிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்ணிடுறான்னா சிம் வந்துட்டு பின்னாடி இருந்து இவங்க இப்படி தள்ளி விட்டுற, அவர் பொறுத்து தண்ணிக்குள்ள விழுந்துருவார். இப்படி சிம் இவங்க தள்ளி விட்ட கோவத்தில் பூஜா குட்டி இருக்கால, அவள் பிடிச்சி சிம்மை தண்ணிக்குள்ளே தள்ளி விட, நீ என் பிள்ளைவை தள்ளி விட்டுட்டியான்னு நீங்கள் அவளை தூக்கி பொத்துன்னு தண்ணிக்குள்ளே போட்டுடுறீங்க. ஸோ உள்ள தண்ணிக்குள்ளே வந்துட்டு இவங்க இருக்கிறனால நீங்கள் தைரியமாக தூக்கி போட்டுற. அப்போ அவரும் வந்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் ஒரு லப்பர் மாதிரி ஒரு ரவுண்டாக ஒன்று இருக்கும்ல,
ஸோ அந்த ஏர் இருக்கும்ல, ஏர் பலூனு, அதுக்குள்ளே தூக்கி உட்கார வச்சுட்டு அப்படியே விளையாட்டு காட்டிகிட்டு இருக்க. நீங்கள் அப்படியே நின்று அவங்க 3 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கார். இவங்கேயும் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே மூவ் ஆன் ஆகிட்டு இப்படி உங்கள் கூட லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார். பூஜாக்காவும் இதான் ஆசைப்பட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வானத்தை பார்த்துட்ருக்க. இப்போ நீங்களும் தண்ணிக்குள்ளே விழுகுறீங்க. இவங்க இருந்துட்டு செம்ம சிரிப்பாக இருக்குது. 3 பேரும் சிரிக்கிறாங்க. மா விழுந்துட்டியா நீயும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. டக்குன்னு திரும்பி பின்னாடி பார்க்குறீங்க. அங்கே யாருமே இல்லை. அங்கே என்னடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாரு. எங்க யாரோ என்ன தள்ளி விட்ட மாதிரி இருந்துச்சு அப்படிங்க. உன்னை யார் இங்கே வந்து தள்ளி விட போகிறா? நீ ஏன் வந்து விழுந்துட்டு நீ யார் தள்ளி விட்ட மாதிரி இருக்குதுங்கிறியா? சரி நல்லதாக போச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் பிடிச்சி தண்ணிக்குள்ளே அப்படியே டான்ஸ் பண்ணிவிட்டு விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ஹாப்பியாக தான் இருப்பீங்க. பட் எங்கேயோ இருந்தவங்களுக்குள்ள ஹே குட்டி பாப்பா அப்படின்னு ஒரு சத்தம். அப்படியே நீங்கள் திரும்பி பார்ப்பீங்க. ஸோ அப்படியே தூரத்துலேருந்து நம்ம பூஜாவோட ஃபேஸ் லைட்டாக தெரியுது. அவளோட உருவம் லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே அதை தண்ணிக்குள்ளே அப்படியே அந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கீங்களோ, ஸோ அப்படியே தண்ணிக்குள்ளே நின்றுக்கிட்டு அப்படியே அந்த வானத்தை பார்த்த மாதிரி ஒரு மாதிரி கண்ணு கலங்குது. பூஜாக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. அப்போ அவளும் ஹாப்பியாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்படின்னு சொல்லுவீங்களா? பாய் இப்படியே எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்றா. அவ்வளோதான். நீங்கள் பூஜாக்கா அப்படின்னு கத்திடுவீங்க. இவங்க டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. என்ன சொன்ன அப்படிங்கிறாரு. அப்போ பூஜா பூஜா காலை மிதிச்சிட்டா அப்படிங்க. மா நான் மறந்துட்டுருக்கம்மா, என் காலை எப்படி உங்களை படம் அப்பா மிதிச்சிருப்பாரு அப்படிங்கவும் நீங்கள் எங்கள் காலை மிதிச்சிட்டிங்க அதனால் கத்திட்டேன், பாப்பா மிதிச்சிட்டான்னு நினச்சி கத்திட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுவீங்க. ஸோ இப்போ அப்படியே தான் ரொம்ப நேரம் குழந்தைங்கள் தண்ணிக்குள்ளே போட்டிருக்க வேணாம்னு சொல்லிட்டு அதுங்க ரெண்டுத்தையும் தூக்கி நீங்கள் வெளியே உட்கார வச்சுருவீங்க. ஸோ அதுங்க அப்படியே வெயில் காய்ஞ்சிட்டு அப்படியே படுத்துட்ருக்க. இவங்க வந்துட்டு ஏய் இங்கே வா அப்படிம்பாரு. எதுக்கு அப்படின்னு நீங்கள் கேட்க, வாடிங்க அப்படின்னு சொல்லுவாரா. அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தண்ணிக்குள்ளேயே தானே அந்த ஸ்விம்மிங் பூலில் தானே 2 பேர் இருக்கீங்க. அப்படியே கொஞ்சம் அப்படியே நீந்திக்கிட்டு அவர்கிட்ட போக டப்புக்குன்னு உங்களை பிடிச்சி உள்ளே முழுக்கி கூப்பிட்டு போயிடுறாரு. நீங்கள் என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தண்ணிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு சார் வந்துட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நீங்கள் ஷாக்காக அப்படியே கண்ணை முழிச்சு பார்க்க இப்போ தண்ணிக்குள்ளே மேலே வந்துட்டீங்க. வந்துட்டு என்ன பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, குழந்தைங்க இருக்காங்க அவங்க முன்னாடி எப்படி ரொமான்ஸ் பண்ணுறது, அதான் என்ன ரன் போகலாமா அப்படின்னு கேட்குறாரு. பொறுக்கி நீ அப்படின்னு சொல்லிட்டு கையை அடிக்கிறதுக்கு ஓங்குவீங்க. திருப்ப கையை பிடிச்சி அப்படியே உள்ள முழுக்கி கூப்பிட்டு போயிடுவார். ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு முன்னாடி நீங்கள் அவரை கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. அப்போ இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே அவர் கண்ணை வாய்ட் பண்ணிட்டு உங்களை பார்க்க நீங்கள் அவருக்கு அப்படியே கிஸ் போதும் டியர் கனமுலிங்க, கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. ஓகே அவ்வளோதான், கனமுலிங்க, ஸ்டோரி முடிஞ்சு. ஓகே டியர், ஸோ இந்த ஒன் ஷாட் முடிஞ்சு அவ்வளோதான், ஹாப்பி எண்டிங் தான். உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இந்த ஸ்டோரி கேட்டது வந்துட்டு ராகவிடியர் அவங்க தான் இந்த மாதிரி. ஆனால் ராகவிடியர் நீங்கள் ஏதாவது பேர் சொன்னீங்களா எனக்கு தெரியல. எனக்கு பேர் தெரியல, அதனால நான் எனக்கு வாய்க்கு ஈஸியாக வர பேரெல்லாம் வச்சுக்கிட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க, வேறு பேருக்கு சொல்லியிருந்தா மன்னிச்சோம். ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் கேட்ட மாதிரி தான் இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே டியர், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா என்னன்னு வேறு தெரியல. ஐயோ நான் ஏன் வளர்றேன். சரி ஓகே டாடா பாய் சாராங்க. ஸ்டோரி பிடிச்சிருக்கா?